Hello students. Hello. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கா? கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது. எல்லாம் சூப்பரா போகுதுல்ல கிளாஸ் எல்லாம்? சோ ஓகே, அந்த ஜாலி மூட் எல்லாம் சைடுல வச்சுக்கோங்க. சோ நாம ஆல்ரெடி நம்மளோட குவார்ட்டர்லி மேரத்தான் ஆரம்பிச்சாச்சு. சோ குவார்ட்டர்லி மேரத்தான் ஆரம்பிச்சாச்சு. சோ கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி சாலிட் ஸ்டேட், மெட்டலர்ஜி, P block elements 1 and 2 and chemical kinetics 5 chapters நாம இன்னைக்கு எல்லா PYQஸும் டக்குன்னு முடிச்சு with answers. ஓகே, question மட்டும் இல்ல, ஆன்சர்ஸும் ஃபுல்லா முடிச்சு first quarterly marathon. ஓகே, physics chemistryயோட first quarterly marathon ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, so yes, so நாம first பார்க்க போறது unit 1 and guys மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க and வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு அங்க இருந்து ஃப்ரீ நோட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ ஃபேக்கல்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மெட்டலர்ஜில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஹோ எஸ். ஸோ ஓர் அண்ட் மினரல்ஸ். ஓகே, ஓர் அண்ட் அதோட நேம். ஓகே, எந்த மெட்டலோட ஓர், அதோட கெமிக்கல் ஃபார்முலா, காம்போசிஷன், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லா மெட்டலோடையும் ஓர், ஓகே, எங்க இருந்து வேணாலும் क्वेश्चन கேட்கலாம். ஓகே, ஓர், சோ ஓரும் மெட்டல். சோ அந்த மெட்டலோட எல்லா ஓருமே, ஓகே, அலுமினியத்துக்கு ஆக்சுவலி 3 ஓர்ஸ் இருக்கு. சோ அந்த 3 ஓர்ஸ் நேமும் அண்ட் காம்போசிஷனும் கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, சோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். அலுமினியம், அயன், காப்பர், ஜிங்க், டின், லெட், சில்வர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ எல்லாமே என்ன ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கணும். சோ இதுல இருந்து டெஃபினட்டா 1 மார்க் क्वेश्चंस வரும். ஓகே, சோ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம் டெஃபினட்டா 1 மார்க் क्वेश्चन இதுல இருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, பிகாஸ் இது ப்ரீவியஸ் क्वेश्चनலயும் இதுல இருந்து இந்த டேபிள்ல இருந்து ரொம்ப क्वेश्चंस வந்திருக்கு. ஓகே, எஸ். சோ நெக்ஸ்ட் metallurgical processes. So normally 3 processes தான் இருக்கு. ஓகே, சோ metallurgical process னா என்ன? ஆக்சுவலி மெட்டலர்ஜினா சோ ஒரு மெட்டல் நாம யூஸ் பண்றல, கோல்ட் யூஸ் பண்ற, அலுமினியம் யூஸ் பண்ற, காப்பர் யூஸ் பண்ற, பிளாட்டினம் யூஸ் பண்ற. சோ இதெல்லாமே டைரக்டா பியூரா கிடைக்குது. நமக்கு தெரியும் இது பியூரா கிடைக்க மாட்டேன்னு. சோ இதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, மெட்டல் எப்படி ஒரு இம்பியூர் மெட்டல் ஸ்டேட்ல இருந்து ஒரு பியூர் மெட்டல் ஸ்டேட்ல எப்படி வருதுன்னு அது ஒரு ப்ராப்பரா ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த சாப்டர்ல படிக்க போறது. ஓகே, அதுதான் மெட்டலர்ஜில இருக்கு. சோ இந்த மெட்டல்னா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மெட்டல்னா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிஃபைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் நாம இந்த சாப்டர்ல படிக்க போறது. ஆல்ரெடி படிச்சு முடிச்சாச்சுல. சோ ஜஸ்ட் ரிவிஷன் தான் PYQs. ஓகே, previous year questions தான். ஓகே, சோ எஸ். சோ இதுல மெயினா 3 procedures தான் இருக்கு. ஓகே, 3 steps தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் concentration of the ore. ஓகே, சோ ஓரோட concentration. next process is extraction of crude metal. ஓகே, சோ third is refining of metal. third process is refining of crude metal. சோ அதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்ட் ப்ரோசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நமக்கு பியூரா மெட்டல் கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கு அப்புறம் தான் என்ன பியூர் மெட்டல் கிடைக்கும். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ல ஆக்சுவலி 4 டிஃபரண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. சோ ஒன் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன். ஓகே, ஒன்னு கிராவிட்டி செப்பரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஹைட்ராலிக் வாஷ். ஓகே, சோ இது நார்மலா எந்தெந்த மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம்? கோல்ட். ஓகே, for கோல்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஹேமடைட்னா என்ன? அயனோட ஒரு ஓர் இல்ல. and tin stone, டின்னோட ஓர், SnO2. ஓகே, tin stone. so and froth
froth flotation யாராருக்கு யூஸ் பண்ணலாம் சல்ஃபைடு ஓரா இருந்தா என்ன froth flotation யூஸ் பண்ணலாம் ஓகே சல்ஃபைடு ஓருக்கு froth flotation யூஸ் பண்ணலாம் for example TBS okay and ZNS இதெல்லாமே என்ன சல்ஃபைடு ஓர் ஓகே சோ இதுல சல்ஃபைடு இருக்கு சோ இதுலயும் ZN லயும் சல்ஃபைடு இருக்கு next is leaching mainly cyanide leaching தான் இருக்கு for என்ன silver okay so ammonia leaching எதுக்கு யூஸ் பண்ற copper nickel cobalt க்கு என்ன ammonia leaching and next is alkali leaching na aluminum okay aluminum என்ன leaching process யூஸ் பண்ணோம் alkali leaching okay next is acidic leaching okay zinc இல்லனா lead க்கு என்ன யூஸ் பண்ணலாம் acidic leaching யூஸ் பண்ணலாம் okay next is magnetic separation na normally இதுல pinstone okay magnetic separation na அதுக்கு என்ன normally அதுக்கு ஒரு magnetic property இல்லனா non magnetic property either ஓருக்கு magnetic property இல்லனா non magnetic property இருக்கணும் அப்ப யாராச்சுக்கு suppose நம்மளோட என்னெல்லாம் இருக்கும் நம் impurity இருக்கும் ஓரும் இருக்கும் impurity க்கு magnetic property வேணும் இல்லனா ஓருக்கு magnetic property வேணும் யாராச்சுக்கு இருந்தா magnetic property இருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் okay so tinstone it's a non magnetic can separate from wolframite that adana ஒரு impure தான் என்ன அதுல அதுக்கு magnetic property இருக்கு okay அதுக்கு என்ன அந்த impurity க்கு magnetic property இருக்கு okay next எல்லாம் already உங்களுக்கு ஞாபகம் இருக்கா already நாம சொன்னதுதான் yes extraction of crude metal so extraction of crude metal la two process இருக்கு so first என்ன பண்ணனும்னா conversion of ore into oxide நமக்கு கிடைச்ச ore oxide metal oxide convert பண்ணனும் so அதுக்கு two methods இருக்கு calcination இருக்கு roasting இருக்கு so அதுக்கு அப்புறம் இப்போ என்ன கிடைச்சிருக்கு metal oxide கிடைச்சிருக்குல so இந்த metal oxide reduce பண்ணனும் okay reduce பண்ணனும் so அதுதான் second step reduction of metal oxide okay so இதுல sorry okay so smelting இருக்கு reduction by carbon இருக்கு reduction by hydrogen okay sorry reduction by carbon reduction by hydrogen reduction by metals and auto reduction இருக்கு okay so இதெல்லாம் தான் என்ன reduction methods okay metal oxide reduce பண்ணனும் இதெல்லாம் தான் reduction methods so next are refining of metal okay refining of crude metals இதுக்கு அப்புறம் கிடைச்ச மெட்டலும் என்ன pure metal இல்ல so அந்த கிடைச்ச மெட்டலை again refine பண்ணனும் so அதுதான் என்ன refining of crude metal so அதுலயும் என்ன ஒரு 3 different methods இருக்கு one is distillation na என்ன so low boiling point இருக்கணும் okay and volatile metals low boiling point இருந்தா அது என்ன boil பண்ணி என்ன vapor phase like convert பண்ணி distillation பண்ணலாம் next method is electrolytic refining okay so second method is electrolytic refining so இது எப்படி refined by electricity use பண்ணிட்டு okay electrolysis use பண்ணிட்டு அந்த process use அந்த process தான் இங்க யூஸ் பண்றாரு okay electricity இங்க யூஸ் பண்ணிட்டு என்ன மெட்டலை என்ன செப்பரேட் பண்ணும் okay anode cathode எல்லாம் வச்சு so மெட்டலை பியூரிஃபை பண்ணும் next is zone refining okay zone refining so இங்க இருக்கு என்ன fractional crystallization okay so சடனா அந்த மெட்டல் என்ன solidify பண்ணனும் okay அப்படி இருந்தா நமக்கு normally zone refining யூஸ் பண்ணலாம் okay next vapor phase method okay vapor phase method தான் அடுத்து so இந்த vapor phase method னா நமக்கு கிடைச்ச ஒரு மெட்டல் இருக்குல்ல so அந்த மெட்டலை vapor phase ல கன்வர்ட் பண்ணனும் okay suppose solid phase ல இருந்தா அது vapor phase ல கன்வர்ட் பண்ணனும் okay so அதுதான் vapor phase method அதுல actually two methods இருக்கு one is MON process for refining nickel refine பண்றதுக்காக
Mon process and Van Arkel method for refining zirconium and titanium. Okay, titanium, zirconium என்ன refine பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் Van Arkel processes. Okay, clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். So question, yes question இல்ல. Next ரொம்ப important topic, Ellingham diagram. Okay, definitely அவங்க question இந்த Ellingham diagramல இருந்து கேட்பேன், no doubt. Definitely question வருவே Ellingham diagramல இருந்து. Okay, so Ellingham diagramத்தோட observation, okay, and application limitation. Application limitation ரொம்ப 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 important டா. So அப்போ ஒரு ஸ்டார் போடலாம். Okay, okay, so application of Ellingham diagram. So first, yes, okay, application limitation ரொம்ப important. Okay, application என்ன, application limitation ரொம்ப important, ஒரு ஸ்டார் இட்ட. Okay, so இதுல application என்ன, normally metal oxide மெட்டலா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் அது யூஸ். இந்த Ellingham diagram யூஸ் பண்ணிட்டு metal oxide மெட்டலா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இந்த டெம்பரேச்சர்ல கன்வெர்ட் பண்ணலாம், அது ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். And carbon line across many metal oxide. Okay, so இங்க பார்த்து உங்களுக்கு தெரியுதுல ஒரு கார்பன் லைன் வருது. So இந்த ரோஸ் லைன் தான் கார்பன் லைன். Okay, so இந்த ரோஸ் லைன் ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டலோடையும் மெட்டல் ஆக்சைடு மெட்டலோடையும் என்ன கிராஸ் பண்ணி லைன்ஸை கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸையும் இந்த கார்பன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல, அதுதான் மெயின். ஓகே, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல அது முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட லிமிடேஷன். ஓகே, லிமிடேஷன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி இது ஒரு பேலன்ஸ் ரியாக்ஷன் இல்லைன்னா ஈக்குலிபிரியத்துல தான் இந்த நார்மலி இந்த ப்ராப்பரா டயக்ராம் எல்லாம் வரைஞ்சதே, இந்த ரியாக்ஷன் இந்த கிராஃபை வரைஞ்சது ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணிட்டு தான், அசம்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, சோ எல்லா ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியத்துல தான் நடக்குது. அந்த அசம்ஷன் வச்சுதான் இந்த கிராஃபே ப்ராப்பரா வரைஞ்சிருக்கு. ஓகே, அது பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒண்ணுமே சொல்லல. ஓகே, ஓகே, அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ். ஓகே, ஸோ எப்படி ஒரு ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும் அது ஒன்றும் சொல்ல முடியல. ஓகே, Ellingham டயக்ரத்துக்கு. ஸோ அதுதான் Ellingham டயக்ரத்தோட லிமிடேஷன். இது ஒரு அசம்ஷன் தான். எந்த அசம்ஷன்? எல்லா ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒபே பண்ணும். அப்படிதான் இது வரைஞ்சிருக்கு. ஓகே, இந்த கிராஃப் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அலுமினியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷன் ரிஃபைனிங் ப்ரோசஸ். ஸோ அதுதான் ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸ். ஓகே, ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸ். ஸோ இதுல என்னன்னா கேத்தோடு இருக்கணும், ஆனோடு இருக்கணும், எலக்ட்ரோலைட் இருக்கணும். ஸோ இங்க கேத்தோடு என்னன்னு கேட்டா, ஸோ இங்க பாக்குறேன்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு கார்பன் என்ன ஒரு டேங்க் இருக்கு. ஸோ கார்பன் டேங்க் இருக்கு. ஸோ அதுல அயன் டேங்க். ஓகே, அயன் டேங்க்ல கார்பன் லைனிங் தான் இருக்கு. ஓகே, ஒரு கார்பன் அயன் டேங்க்ல கார்பன் லைனிங் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதுதான் என்ன கேத்தோடு. ஸோ அப்போ ஆனோடு என்ன? ஆனோடு இங்க சிம்பிள். ஸோ இங்க இருக்கிற இந்த கார்பன் ரோட்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஆனோட். அண்ட் இங்க எலக்ட்ரோலைட்ஸ் யாரெல்லாம்? எலக்ட்ரோலைட்ஸ் 20% of alumina, that is Al2O3. Okay, solution plus molten cryolite. Okay, from bauxite la irundhu and molten cryolite da irukku. Okay, molten cryolite, mixture of molten cryolite and 20% alumina. Okay, and ingo romba important enna இங்க 10% calcium chloride இருக்கு. சோ அதோட யூஸ் என்ன? அவங்க டெஃபினட்டா கேட்பாங்க. சோ இங்க என்ன எதுக்கு ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸ்ல என்ன கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணிருக்கு? சோ அது எதுக்காகனா டு லோவர் த மெல்டிங் பாயிண்ட். ஓகே, டு லோவர் மெல்டிங் பாயிண்ட் லோவர் பண்றதுக்காக தான் ஆட் பண்ணி இருக்கு. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த ப்ரோசஸ் எந்த டெம்பரேச்சர்ல நடக்கும்? 1270 கெல்வின்ல தான் இந்த ரியாக்ஷன், இந்த ப்ரோசஸ் எல்லாம் ரிஃபைனிங் ப்ரோசஸ்
நடக்குது. ஸோ ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் தான் அலுமினியம் தான், அலுமினியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷன் தான் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஓகேடா, கிளியர்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போகலாம். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ், wolframite ore is separated from thin stone by the process of. Okay, so என்ன எந்த process யூஸ் பண்ணலாம்? So first option A is smelting, option B is calcination, option D is roasting, option C is roasting, option D is electromagnetic separation. Yes, so இங்க wolframite னா என்ன? அயனோட presence இருக்கு. ஓகே, அயனோட presence இருக்கு and electromagnetic separation. Yes, thin stone தான் யூஸ் பண்ணிருக்கு. so சிம்பிளா எப்படி சொல்லலாம்? electromagnetic separation. ஓகே, magnetic separationல தான் இது என்ன செப்பரேட் பண்ண முடியும். ஓகே, மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன் வச்சு தான் இது செப்பரேட் பண்ண முடியும். So next question பார்க்கலாமா? So consider the Ellingham diagram. Okay, which of the following metal can be used to reduce alumina? Okay, so இங்க கொஞ்சம் மெட்டல்ஸ் இருக்கு. so alumina யூஸ் பண்ணி எந்த மெட்டல் ரெடியூஸ் பண்ணலாம் அதுதான் क्वेश्चन. ஓகே, alumina யூஸ் பண்ணி எந்த மெட்டல் ரெடியூஸ் பண்ணலாம்? so அதுக்காக இங்க போலாம். so alumina யூஸ் பண்ணிட்டுல அலுமினாவோட ஓகே, அலுமினாவோட டயக்ராம் இங்க தான் இருக்கு. ஸோ அலுமினாவோட லைன் எங்க இருக்கு? எங்க போகுது? இதுதான் அலுமினா லைன். இதுதான் அலுமினா லைன். அலுமினா லைனுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கு? மெக்னீசியம் இருக்கு. ஓகே, மெக்னீசியம் இருக்கு. அண்ட் தென் யார் இருக்கு? கால்சியம் இருக்கு. ஸோ அலுமினாவுக்கு கால்சியம் இல்லனா மெக்னீசியத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அலுமினாவுக்கு கால்சியம் இல்லனா மெக்னீசியத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். சோ ஆப்ஷன் பார்க்கலாம். கால்சியம், மெக்னீசியம். எஸ், சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the metal is extracted by hall herold process? ஓ, இது ரொம்ப சிம்பிள்ல, ஆப்ஷனே தேவையில்ல. அலுமினியம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏல அலுமினியம் இருக்கு. ஓகே, so next, which one of the element is not purified by zone refining? zone refining வச்சு என்ன பியூரிஃபை பண்ண முடியாத okay, so which of the element is not purified? Okay, it's not purified using zone refining. zone refining வச்சு purify பண்ண முடியாது. இதுல எந்த மெட்டல் zone refining வச்சு purify பண்ண முடியாது பாருங்க. so இங்க சிலிக்கன் இருக்கு, ஜெர்மானியம் இருக்கு, கேலியம் இருக்கு, ஸ்காண்டியம் இருக்கு. so correct answer சொல்லுங்க. so zone refiningல நார்மலி எப்படி யூஸ் பண்ணலாம்? சிம்பிளா solidify ஆகணும். ஓகே, செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ற மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ண மெட்டல்ஸ் தான் என்ன ஜோன் ரிஃபைனிங்ல பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ நார்மலி சிலிக்கன், ஜெர்மானியம், கேலியம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்காண்டியம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் we can move to next question. Okay, give the basic requirement for vapor phase refining. Okay டா, என்னடா vapor phase refining னா? vapor phase refining னா கரெக்ட் மெட்டல and metal என்ன மெட்டலோட கேங். ஓகே, ஏன்னா இம்பியூரிட்டியும் அந்த மெட்டல்லையும் இருக்கும். ஓகே, அந்த இம்பியூரிட்டியும் மெட்டலும் சேர்ந்து தான் இருக்கும்ல. ஸோ இதுல இருந்து பியூர் மெட்டலை வேப்பர் ஃபேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் தான் என்ன வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் மெத்தட். ஓகே, அந்த மெத்தட் தான் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் மெத்தட். ஸோ எப்படி இருக்கிற இங்க இருக்கிற என்ன இதுல இருக்கிற மெட்டலை வேப்பர் ஃபேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, மெட்டலை வேப்பர் ஃபேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். பட் ரிமைனிங் இருக்கிற என்ன வேஸ்ட் இல்லனா இம்பியூரிட்டி அப்படியே இருக்கணும், சாலிட் ஸ்டேட்லயே இருக்கணும். ஓகே, பட் என்ன மெட்டல் வேப்பர் ஃபேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். சோ அதுக்காக என்ன தேவை? ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் தேவை. ஓகே, டெஃபினெட்லி என்ன தேவை? சூட்டபிள் ரியேஜென்ட் தேவை.
So metal is treated with a suitable reagent which can form a volatile compound. Okay, அப்போ என்ன volatile compound convert பண்ண முடியணும் அந்த reagent க்கு. Okay, so then volatile compound is then என்ன அந்த volatile compound என்ன collect பண்ணி அதுல இருந்து மெட்டலை பியூரிஃபை பண்ணணும். ஓகே, அதுல இருந்து மெட்டலை டிகம்போஸ் பண்ணணும். ஓகே, so then the volatile compound is decomposed to give pure metal. so அதுதான் மான் ப்ராசஸும் வெனார்கல் ப்ராசஸும். மான் ப்ராசஸ்ல நிக்கல் கிடைக்கும், வெனார்கல் மெத்தட்ல சிர்கோனியம் இல்லனா டைட்டானியம் பியூரிஃபை பண்ண முடியும்டா. ஓகே, so then we can move to next question. இது என்ன? இது actually 2 mark question, PYQs தான். ஓகே, completely என்ன 100% PYQs தான் எடுத்து வந்திருக்கு. so இது என்ன 2 mark question. so 2 markனா at least 3 point எழுதுங்க. ஓகே, so எங்கேயும் ஒரு ப்ராப்ளம் வேண்டாம். ஓகே, so எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதி வைங்க. ஓகே, so 3 point must எழுதணும். then we can move to next question. what are the various steps involved in the extraction of pure metal from their ores? okay, simple 3 step already சொல்லி இருக்குல்ல, 3 steps இருக்குன்னு. so first என்ன concentration of ore, அதுக்கு அப்புறம் என்ன extraction of crude metal, third point என்ன refining of crude metals. okay, ரொம்ப simple questions. so next is vanarkal process. explain vanarkal process. இது என்ன ஒரு 2 mark question தான். okay, இது என்ன ஒரு 2 mark question தான். so என்ன vanarkal process னா normally vanarkal processல யார பியூரிஃபை பண்ண முடியும் சொல்லுங்க, யார பியூரிஃபை பண்ண முடியும்? so commonல சொல்லுங்க, யார பியூரிஃபை பண்ண முடியும் vanarkal processல? so zirconium இல்லனா டைட்டானியம். okay, zirconium இல்லனா டைட்டானியம். so first என்ன ஒரு ப்ராப்பர் reagent யூஸ் பண்ணிட்டு அந்த மெட்டலை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? வேப்பர் ஃபேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். இங்க யார யூஸ் பண்ணிருக்கு? டைட்டானியம் தான் யூஸ் பண்ணிருக்கு. so டைட்டானியம் என்ன அயோடின். ஓகே, அயோடின் யூஸ் பண்ணி அயோடின் reagent யூஸ் பண்ணி டைட்டானியம் என்ன டெட்ரா அயோடைடா மாறிடுக்கு. அது எந்த ஃபேஸ்ல இருக்கு? வேப்பர் ஃபேஸ்ல இருக்கு. ஓகே, வேப்பர் ஸ்டேட்ல தான் இருக்கு. so டைட்டானியம் டெட்ரா அயோடைட எடுத்து அந்த வேப்பரை எடுத்து again என்ன டிகம்போசிஷன் பண்ணணும். அதுல இருந்து செப்பரேட்டா டைட்டானியம் கிடைக்கும், அதுல இருந்து செப்பரேட்டா அயோடின் கிடைக்கும். ஓகே, so இங்க இருந்து and இங்க இருக்கிற டெம்பரேச்சர் 1800 Kelvin temperature. okay, it's high temperature. okay, so decomposition பண்ணி இங்க டைட்டானியம் and iodine கிடைக்குது. that is vanarkal process. okay, clear la? so next we can move to explain the following. okay, இதுவும் ஒரு 2 mark question தான். PYQs தான், PYQs மட்டும் தான் இருக்குல்ல. so PYQs தான். so question, explain the following terms with suitable example. gang and slag. okay, என்னடா gang and slag? ஆல்ரெடி என்ன ஸ்கூல்ல இருக்கிற உங்க பசங்க கேங்கா? அதான் gang, அந்த கேங்கா இங்க யூஸ் பண்ற gang? மெட்டலர்ஜில எந்த gang யூஸ் பண்றாங்க? மெட்டலர்ஜில இருக்கிற கேங்னா ஆக்சுவலி impurity தான் gang. okay, மெட்டலர்ஜில கேங்னா என்ன? impurity. okay, impurities தான் gang. okay, அப்போ slag னா என்ன? slag னா okay, I will explain. suppose iron. okay, நம்ம தெரியும் அயனோட ஓர். ஓகே, அயனோட ஓர்ல என்ன இருக்கு? SiO2. SiO2 தான் என்ன அயனோட கேங்ல ஓர்ல இருக்கிற கேங். கேங்னா impurity. ஓகே, சோ அதுல இருக்கிற impurity தான் SiO2. சோ இந்த SiO2 ரிமூவ் பண்ணனும். எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன் அந்த அயன் ஓர்ல இருந்து SiO2? சோ தட் இஸ் impurity ல. சோ அதுக்காக நான் இங்க இந்த ஓர்ல என்ன ஆட் பண்ண போறேன்? flux. okay, calcium oxide add பண்ண போறேன். that is flux. okay, இங்க calcium oxide ன flux add பண்ண போறேன். எனக்கு இங்க இருந்து gang ரிமூவ் பண்ணனும். அதுக்காக நான் என்ன ஆட் பண்ணிட்டேன்? flux add பண்ணிட்டேன். அப்போ இந்த கேங்கும் ஃப்ளக்ஸும் கம்பைன் பண்ணிட்டு எனக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அதுதான் ஸ்லாக். ஓகே, எனக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னடா? ஸ்லாக். ஓகே, அது சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கு ஸ்லாக். ஓகே,
slag. Clear la? So in the slag, okay, slag na enna? So slag unga irundha easy remove panna mudiyum. Okay, so inga gang remove பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பட் flux add பண்ணி அதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு slag ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்லோ slag ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். சோ gang என்ன, impurity. சோ slag என்ன, சோ impurity ரிமூவ் பண்றதுக்காக flux add பண்ணியாச்சு. சோ அந்த flux-உம் gang-உம் combine பண்ணிட்டு slag form ஆயிடுச்சு. Okay, so the unwanted impurities of an rocky, earthy substances like sand, mud and silicate that are mixed with valuable metals. Okay, valuable metal ores la idellame mix aayirukku. So adutha enna, gang. Okay, and enna impurity da gang. So second enna, slag, a non-metallic, easily fusible, okay, product formed when a flux is added to a gang in a furnace. Furnace la normally iron la remove பண்ணும்போது அந்த process எல்லாம் என்ன அந்த நடக்கிற ஒரு furnace ல தான் நடக்கும் அந்த பாத்திரம். ஓகே, அதுதான் இங்க furnace. ஓகே, சோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ஒரு ரொம்ப பெரிய என்ன நார்மலி ஒரு செம்பு வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல, சின்ன சின்ன யூட்டன்சில்ஸ் முடியாது. சோ அதுக்காக லைக் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ரொம்ப என்ன பெரிய என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் என்ன furnace. சோ அந்த furnaceல ஆட் பண்ற என்ன flux gang ரிமூவ் பண்றதுக்காக flux ஆட் பண்ணும். சோ இந்த flux-உம் slag-உம் கம்பைன் பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும், slag ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது limitation of Ellingham diagram. ஆல்ரெடி நாம சொல்லிட்டேன் limitation of Ellingham diagram என்னெல்லாம் லிமிடேஷன் இருக்கு. சோ இதெல்லாமே ஒரு assumptionல தான் போகுது. and இது equilibrium attain பண்ணிட்டேன் அப்படி வச்சுதான் போகுது. சோ அது ஒரு limitation. What are the difference between minerals and ores? So minerals உம் ores உம் என்ன difference இருக்கு? actually earthல naturally different, suppose இந்த iron-ஓட different minerals இருக்கும். almost iron-க்கு எவ்வளவு minerals இருக்குன்னு தெரியுமா? so naturally occurring substance obtained by mining. okay, mine பண்ணும்போது naturally obtain பண்ற substance தான். so metals may be present in free state. அங்க அந்த natural stateல என்ன natural substanceல என்ன இருக்கும், மெட்டல் இருக்கும். ஓகே, சோ மேபி மெட்டல் எப்படி இருக்கலாம், ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கலாம், இல்லனா காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். ஓகே, சோ ஆக்சைடு காம்பவுண்ட், சல்ஃபைடு காம்பவுண்ட், இல்லனா கார்பனேட் காம்பவுண்ட், சோ டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். சோ மெட்டல் கண்டென்ட் இஸ் யூசுவலி ஸ்மால். மெட்டல் கண்டென்ட் என்ன, கொஞ்சம் தான் இருக்கணும். ஓகே, மெட்டல் கண்டென்ட் எப்படி இருக்கணும், கொஞ்சம் இருந்தா. சப்போஸ் அயனுக்கு ஆக்சுவலி 800 மினரல்ஸ் இருக்கு இந்த எர்த்ல. அயனுக்கு டிஃபரெண்ட் 800 மினரல்ஸ் இருக்கு. சோ இந்த 800 மினரல்ல இருந்து அயனா கன்வெர்ட் பண்ண முடியுமா? 800 மினரல் யூஸ் பண்ணி அந்த எல்லா மினரல்லையும் இருந்து அயனை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இல்ல. பிகாஸ் அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணாலும் மேபி எக்கனாமிக்கலி ஃபீசிபிள் ஆக மாட்டேன். ஓகே, ரொம்ப காசு செலவாகும். ஓகே, அண்ட் கொஞ்சம் தான் அயன் கிடைக்கும், இல்லனா கொஞ்சம் தான் மெட்டல் கிடைக்கும். அப்போ என்ன, அது எக்கனாமிக்கலி ஃபீசிபிள் இல்ல. சோ ஓர்னா இட்ஸ் a special type of mineral. இது என்ன, ஓர்னா மினரல் தான். ஓகே, all ores are minerals. ஓகே, so contain high percentage of metals. so அங்கே ஓர்ல எப்படி இருக்கணும், high percentage of metal percentage ஜாஸ்தியா இருக்கணும், and economically feasible ஆ இருக்கணும். ஓகே, economically feasible ஆ இருக்கணும். so அதுதான் என்ன, ores. so extracted conveniently and economically. so example is hematite, magnetite, இதெல்லாமே அயனோட ஓர் தான். ஓகே, பாக்சைட் அது அலுமினியத்தோட ஓர். ஓகே, then we can move to next question. clear ஆயிடுச்சுல? clear? ஒரு thumbs up கொடுங்க. okay, next question is, so இது next question is, yes, இது PYQ தான், and இங்க 3 mark question. okay, இது என்ன 3 mark question.
So question read பண்ணலாம். Explain magnetic separation method. So எப்படி magnetic separation method னா எப்படி இருக்கும்? So two rotating wheel இருக்கும். என்னோட drawing அவ்வளோ நல்லது இல்ல. So இது rotating wheels தான். என்ன இங்க either metals இல்லனா impuritiesக்கு என்ன தேவை? magnetic property தேவை. Okay, magnetic property தேவை. either metal இல்லனா impurityக்கு magnetic property தேவை. So இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கு? ஒரு magnet wheel தான் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, இங்க யூஸ் பண்ண wheel magnet wheel. So என்னோட ஓர் இங்க இருக்கு. So இதுல வரும்போது என்ன or magnetic property. ஓகே, நினைச்சுக்கோங்க or என்ன magnetic property. So இது rotate பண்ணும்போது இதுல என்ன வீழும்? impurity non magnetic property. So இதுல என்ன வீழும்? என்ன magnetic property இருக்கிற metal. ஓகே, magnetic property இருக்கிற metal இதுல வீழும் and non magnetic property இருக்கிற impurity இங்கேயும் வீழும். ஓகே, so அதுதான் என்ன magnetic separation method. So explain பண்ணலாம் உங்களுக்கு. Yes முத்து குமாரசுவாமி. Yes முத்து. Yes dear. So நீங்க இதே மாதிரி draw பண்ணி உங்களுக்கு நீங்க good artist இல்ல, so உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, so this is magnetic separation method. ஓகே, so இங்க என்ன இருக்கணும்? நம்மளோட metal இல்லனா impurityக்கு magnetic property இருக்கணும். அது ரொம்ப important. ஓகே, then we can move to next question. இதுவும் 3 mark question தான், PYQ தான். ஓகே, write note on gravity separation process. ஓகே, so gravity separation process already நான் கிளாஸ் எடுக்கும்போது அது ப்ராப்பரா பிக்சர் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தேன். gravity separation method is also known as hydraulic washing. okay, hydraulic washing. so இது எப்படி எழுதலாம்? so use for ore with high specific gravity. okay, high specific gravity இருக்கிற ores தான் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண முடியும். okay, so high gravity, high specific gravity இருக்கணும். okay, from gang. okay, compared to என்ன impurity, நம்மளுக்கு என்ன impurity gang விட மெட்டலுக்கு high specific gravity இருக்கணும். அதுதான் first condition. so gang க்கு low specific gravity. so this method is normally use பண்றது எதுக்காக? gold, hematite, tin-stone இதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. so normally I will explain. ஒரு ஸ்லாப்பா என்ன கொஞ்சம் அதுல கொஞ்சம் என்ன ஹால்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். so மேல இருந்து வாட்டர் பிளஸ் ஓர். ஓகே, ஓர்ல என்னெல்லாம் இருக்கும்? impurityயும் இருக்கும், மெட்டல்ஸும் இருக்கும். மேல இருந்து அது வரும்போது ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்குன்னா நம்மளோட மெட்டல்ஸ் அந்த ஹால்ஸ்ல ஸ்டே பண்ணும். அண்ட் லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிற impurities அது கீழே வரும். ஓகே, அதுதான் என்ன. சோ நீங்க ப்ராப்பரா எழுதிக்கணும். சோ இதுல ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ ஹிண்ட் மட்டும் தான் இருக்கு இதுல. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ் uni girl ma'am, give pdf ma'am. yeah, sure after the class I will definitely send the pdf. okay, no worries. okay, so next, describe the role of the following in the processes mentioned. okay, so cryolite in the extraction of alumina. okay, நம்ம already சொல்லி இருக்குல்ல. so lowering its melting point. okay, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காக cryolite யூஸ் பண்றாங்க? அவங்க டெஃபினட்டா கேக்குவேன் to reduce or to decrease the melting point of that என்ன point and increase the electrical conductivity. okay, so metal melting point reduce ஆகுறதுக்காக. okay, so அதுல என்ன இருக்கு? அங்க molten stateல தான் இருக்கு. okay, molten stateல தான் இருக்கு. so to lowering the melting point. okay, so அந்த என்ன அலுமினா எந்த ஸ்டேட்ல இருக்கு? molten ஸ்டேட்ல தான் இருக்கு. so molten ஸ்டேட்ல இருக்கிற அலுமினாவோட என்ன melting point
கம்மி பண்றதுக்காக தான் யார கிரையோலைட்டை யூஸ் பண்ணிருக்கு. அண்ட் இன்க்ரீஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மிக்ஸ்டரோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் இங்க என்ன நடக்குது, எலக்ட்ரிக்கல் ரிஃபைனிங் தான் நடக்குதுல்ல. சோ electrical conductivity increase பண்ணனும். So next question பார்க்கலாம். sodium cyanide in the froth flotation method. Okay, sodium cyanide in the froth flotation method. Okay, so normally froth flotation method na enna, ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபர்னஸ் இருக்கும், இல்லனா ஒரு ப்ராப்பரா ஒரு என்ன யூஸ் பண்ற அந்த யூட்டென்சில். ஓகே, ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபர்னஸ் இருக்கும். சோ அதுல என்னெல்லாம் ஆட் பண்றாங்க, சோ NaCN, Na2CO3 எல்லாம் ஆட் பண்ணிருக்கு. அண்ட் பாம் ஆயில், ஓகே, ஆயில் யூஸ் பண்ணிருக்கு. அண்ட் ஃப்ரோத் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, சோ இங்க கான்ஸ்டன்டா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் ஏர் சப்ளையும் இருக்கு, கான்ஸ்டன்டா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கு. சோ அப்போ அங்க என்ன ஃபார்ம் ஆகும், அங்க obviously கான்ஸ்டன்டா ஸ்டிர் பண்ணும்போது அங்க ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். சோ அந்த ஃப்ரோத்ல தான் என்ன இருக்கும், நம்மளோட ஓர் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரோத்ல தான் ஓர் மெட்டல்ஸ். ஓகே, அந்த ஃப்ரோத்ல தான் மெட்டல்ஸ் இருக்கும். சோ அந்த ஃப்ரோத் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அப்போ என்ன கிடைக்கும், மெட்டல்ஸ் கிடைக்கும். ஓகே, சோ இம்பியூரிட்டிஸ் என்ன, இம்பியூரிட்டிஸ் கீழே தான் இருக்கும். ஓகே, இம்பியூரிட்டிஸ் கீழே இருக்கும். அண்ட் ஃப்ரோத்ல நம்மளோட மெட்டல் வரும். ஓகே, சோ அதை ட்ரை பண்ணி பியூரிஃபை பண்ணா போதும். ஓகே, சோ இங்க டிப்ரெசன்ட் யூஸ் பண்ற NaCN and Na2CO3 are added to prevent unwanted sulfide from the foaming. ஓகே, சோ இங்க சோடியம் சயனைட் யூஸ் பண்றதுக்கு எதுக்காக, சோ இங்க என்ன நார்மலி நம்ம ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம், சல்ஃபர் ஆக்சைடு தான். ஓகே, சாரி, சல்ஃபைட் or the froth flotation la use பண்ணும். ஓகே, எந்த ஓர் யூஸ் பண்ணும், சல்ஃபைட் or the froth flotation la யூஸ் பண்ணும். ஓகே, சோ சல்ஃபைட் யூஸ், சப்போஸ் இங்க இருக்கிற இம்பியூரிட்டியும் சல்ஃபைட் இம்பியூரிட்டின்னு நினைச்சுக்கோங்க. இம்பியூரிட்டியும் இருக்கு, ஆனா இம்பியூரிட்டியும் சல்ஃபைட் இம்பியூரிட்டி, சல்ஃபைட் பேஸ்ட் இம்பியூரிட்டி. அப்போ என்ன பண்ணணும், சோ ஓர் கிடைக்கணும்ல, அப்போ ஓர் ஃப்ரோத் மேல வரும், அதை ட்ரை பண்ணும். சோ இங்க இம்பியூரிட்டியும் சல்ஃபைட் இம்பியூரிட்டியும் இருக்கும். அப்ப என்ன ஆகும், சோ அதுக்காக தான் சோடியம் சயனைட் யூஸ் பண்றாங்க. ஓகே, சோடியம் சயனைட் யூஸ் பண்ணா என்ன, அதை டிப்ரெஸ் பண்ணும். ஓகே, அதை டிப்ரெஸ் பண்ணும்னா இங்க இருக்கிற சல்ஃபைட் இம்பியூரிட்டியை டிப்ரெஸ் பண்ணும். சோ டிப்ரெசன் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, sodium cyanide. Okay, sodium cyanide and Na2CO3 யூஸ் பண்றாங்க. ஓகே, clear ஆயிடுச்சா? ஓகே, then we can move to the next question. Explain the electrometallurgy of aluminum. Already சொல்லிட்டேன், Hall-Héroult process சொல்லிட்டேன்ல. சோ இது என்ன ஒரு repeated question, 5 mark question வந்திருக்கு. சோ அது 3 mark question and 5 mark question same question வந்திருக்கு. ஓகே, hi Pavi, hello Pavi. Yes, good evening Pavi. So same process. Okay, so second, explain the froth flotation. Already நான் froth flotation process எல்லாம் step by step சொல்லிட்டேன். Okay, so just explain பண்ணலாம். Okay, so use for metallic ore particle which are preferably wetted by oil. Okay, so normally என்ன oil ல wet ஆகணும் நம்மளோட ore. Okay, so separated, then we can separate from gang. Okay, so this method is used for sulfide ore. Okay, sulfide ore என்ன purify பண்றதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். So next என்ன, crushed ore is mixed with water frothing agent. Okay, frothing agent என்ன, pine oil. நான் palm oil சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், pine oil. Okay, pine oil. So pine oil, eucalyptus. Okay, eucalyptus oil தெரியும்ல. So eucalyptus oil இல்லனா pine oil இதெல்லாமே என்ன, frothing agent. froth form ஆகணும்னா என்ன, frothing agents add பண்ணனும். Okay, so and collector. Okay, இங்க collector ஆற sodium ethyl xanthate. Okay, sodium ethyl xanthate தான் இங்க collector யூஸ் பண்றாங்க. So it make the ore particle water repellent.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த ஓர் எப்படி இருக்கணும், வாட்டர் என்ன சாரி ஆயில் வெட்டா இருக்கணும். ஓகே, ஆயில் வெட்டா இருக்கணும். அப்போ என்ன வாட்டர் ரிப்பலண்டா இருக்கணும். ஸோ அப்போ என்ன வாட்டர் ரிப்பலண்டா இருக்கணும்னா இப்போ என்ன ஆட் பண்ண போறீங்க, கலெக்டர் ஆட் பண்ண போறீங்க. ஓகே, கலெக்டர் ஆட் பண்ணா அது வாட்டர் ரிப்பலண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ froth is generated by blowing air. என்ன ஸ்பீட்ல ஏரும் என்ன ப்ளோ பண்ணும் and it's mixed. okay, sulfide from forming froth. okay, so மேல என்ன வரும், sulfide ore வரும். so collect பண்ணலாம், dry பண்ணலாம், purify பண்ணலாம். simple. next ore particle oil வெட்டா இருக்கணும் and attached to froth and rise surface. surface மேல வரும் and froth is skimmed off. skimmed off means அது collect பண்ணி, அதுதான் skimmed off. okay, so collect பண்ணி dry பண்ணி gives concentrated ore. gang waterல வெட்டா இருக்கும். so gang எப்படி இருக்கணும், water வெட்டா இருக்கணும். so settled at the bottom. gang எங்க settle ஆகும், bottomல settle ஆகும். okay, depressant என்ன, NaCN Na2CO3 are added to prevent unwanted sulfide from forming froth. so unwanted sulfide impurities are remove பண்றதுக்காக தான் யார ஆட் பண்ணிருக்கு, depressant. okay, okay, clear. simple, ரொம்ப simple question. okay, so yes, next explain zone refining process with an example. okay, zone refining process with an example. okay, so zone refining na ஒரு metal road மாதிரி, road cylindrical shapeல இருக்கும் ஒரு. okay, so நாம ஒரு mobility, okay, ஒரு mobile என்ன ஒரு ஹீட்டர், மொபைல் ஹீட்டர் மேலேயும் கீழேயும் வச்சு அப்படியே கொண்டு போகணும். ஓகே, சோ இது என்னோட என்ன மெட்டல். இந்த மெட்டல் ஓர்ல இம்பியூரிட்டிஸும் இருக்கும், அதோட சாலிட் ஃபார்ம்ல இப்படி இருக்கு. சோ மேலேயும் கீழேயும் எப்படி ஒரு மொபைல் ஹீட்டர். ஓகே, மொபைல் ஹீட்டர் நான் ஸ்லோவா கொண்டு போறேன். சோ அப்ப என்ன நடக்குது, இங்க இருக்கிற impurity. ஓகே, இங்க இருக்கிற impurity அவ்ளோ சீக்கிரம் solidify ஆகாது. ஓகே, solidify ஆகாது. impurity அவ்ளோ சீக்கிரம் solidify ஆகாது. so suppose ஓகே, so நீங்க நினைச்சுக்கோங்க இது என்னோட மெட்டல் ரோட். so நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மொபைல் ஹீட்டர் இங்க இப்படி இந்த டைரக்ஷன்ல கொண்டு போறேன். so அப்போ இந்த impurity இந்த மொபைல் ஹீட்டர் கூட, மொபைல் ஹீட்டர் மீன்ஸ் மூவிங் ஹீட்டர். ஓகே, சோ இந்த மூவிங் ஹீட்டர் கூட impurityயும் மூவ் ஆகும். சோ at the end என்ன impurity மட்டும் தான் இருக்கும், இங்க மெட்டலும் இருக்கும். so again one time மட்டும் போதாது. ஓகே, more than 5-6 times எல்லாம் பண்ணிட்டா இது purify பண்ண முடியும். okay, this method is based on fractional crystallization. okay, இங்க என்ன fractional crystallization base பண்ணிட்டு தான் இந்த மெத்தட் இருக்கு. okay, sorry, so impure metal is melted and allowed to solidify. அப்ப என்ன, impure metal is melted and at last என்ன அது solidify ஆகும். then impurities will be preferred to the molten region. அப்ப impurity என்ன molten regionல இருக்கும், அது சிம்பிளா கட் பண்ணா போதும். this process carried out in an inert gas atmosphere. எப்படி இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கணும், inert gas atmosphereல தான் நடக்கணும். because ஹீட் எல்லாம் வச்சு பண்றேன்ல, so inert gas atmosphereல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கணும். to prevent the oxidation of metal. என்ன மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் நடக்க கூடாது. அப்போ inert gas, inert atmosphereல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. so use for normally இந்த மெத்தட் யூஸ் பண்றது ஜெர்மானியம், சிலிக்கன், gallium. ஓகே, செமி கண்டக்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கு, செமி கண்டக்டர்ஸ்க்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஓகே, கிளியர் கிளியர்ல ஏதாச்சும் டவுட் யாராச்சும் இருக்கா, யாருக்காவது டவுட் இருக்கா? okay, then we can move to next question. what is roasting? என்ன roasting னா calcination இருக்கு, roasting இருக்கு. so
metal oxide metal oxide convert பண்றதுக்காக இருக்கிற procedure okay இருக்கிற method தான் roasting okay metal எப்படி convert metal oxide convert பண்ணனும் okay clear so concentrated ore is oxidized by heating it with excess of oxygen என்ன அந்த concentrated ore இருக்குல so அந்த ore excess of oxygen okay oxygen ஓட presenceல heat பண்ணனும் okay strong heat பண்ணனும் so below the melting point of metal okay strong heat பண்ணனும் but என்ன below the melting point of metal so heat பண்ணும்போது applied for the conversion of sulfide ore okay sulfide ore எப்படி மாறும் அது oxide மாறும் okay sulfide ore க்கு தான் என்ன யூஸ் பண்ணும் roasting யூஸ் பண்ணும் calcination எந்த ore க்கு யூஸ் பண்ணும் அது carbonate ore okay carbonate ore இருந்தா அது calcination okay sulfide ore இருந்தா அது roasting okay so they are oxide so next PBS okay இது ஒரு sulfide ore என்ன ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல ஹீட் பண்றாங்க அப்ப என்ன ஆகுது PbO மாறிடுச்சு சோ ZnS இது சல்ஃபைட் ore தான் சோ ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணும்போது ZnO ஆகுது கிளியர் சிம்பிள் ஏதாச்சும் டவுட் மேம் கம்பல்சரி questions and numerical problem teach பண்ணுங்க மேம் okay definitely teach பண்ணுவேன் no worries okay okay conversions எல்லாம் no worry conversions எல்லாம் next classல conversions எல்லாம் இருக்கு organic conversions எல்லாம் வருது so don't worry so இந்த கிளாஸும் next கிளாஸும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா chemistry exam எழுதலாம் okay quarterly exam ஈஸியா எழுதலாம் no worries okay அதல ஒரு டவுட்டும் இல்ல பவி and unique girl so next explain cyanide leaching okay என்ன leaching na so concentration of gold normally gold oda conversion kaga okay அதுதான் cyanide leaching la நடக்குது so conversion of gold concentration of gold அதுதான் நடக்குது conversion of salt into soluble cyanide complex convert பண்ணனும் okay so இங்க இருக்கிற salt எப்படி convert பண்ணனும் soluble cyanide complex convert பண்ணனும் so இங்க gold இருக்கு so cyanide வச்சு ட்ரீட் பண்ணும்போது oxygen and water ஓட பிரசன்ஸ்ல ஒரு cyanide complex மாறிட்டேன் okay ஒரு cyanide complex மாறிட்டேன் okay பவி so organic எல்லாம் next classல இன்னைக்கு நாம 5 chapter முடிக்க போகுது okay one sessionல 5 chapter PYQs செம்மையா முடிக்க போகுது okay so class proper கவனிச்சிருங்க okay so next இது 5 mark question okay 5 mark question okay இதோட explanation okay so இது ஒரு 5 mark question okay இது என்ன இது actually இது ரெண்டுமே 5 mark question தான் இது ரெண்டுமே 5 mark question PYQs தான் so இதோட next processல என்ன நடக்குது recovery இப்போ என்ன கிடைச்சிருக்கு so ஒரு gold cyanide complex கிடைச்சிருக்கு okay ஒரு gold cyanide complex கிடைச்சிருக்கு so gold cyanide complex போதுமா இல்ல எனக்கு gold மட்டும் தான் வேணும் cyanide complex தேவையே இல்ல so அதுக்காக recovery of metal of interest from the complex by reduction யூஸ் பண்ணி அந்த complex என்ன recovery அந்த metal recovery பண்ணனும் okay so இங்க recovery பண்ண வேண்டிய metal gold தான் so gold can be recovered by reacting deoxygenated leached solution with zinc okay என்ன சிம்பிளா zinc னு சொன்னா போதும் okay zinc வச்சு ட்ரீட் பண்ணா எங்க கிடைக்குது so இங்க gold cyanide complex okay இங்க gold cyanide complex இங்க வரும்போது என்ன ஆயிடுச்சு zinc cyanide complex ஆயிடுச்சு அங்க இருந்து gold கிடைக்குது okay அங்க இருந்து gold கிடைக்குது so திருப்பி gold கிடைக்குது clear ஏதாச்சும் டவுட் இருக்கா yes unique girl class proper concentrate பண்ணனும்டா okay so answer okay so question க்கு proper answer தரணும் okay unique girl and pavi okay நாம successfully என்ன metallurgy chapter முடிச்சிட்டேன் yes then we can move to second chapter
நம்மளோட செகண்ட் சாப்டர் என்ன p block elements. Okay, p block elements 1. So p block elements actually உங்களோட டெக்ஸ்ட்ல p block elements 1 இருக்கு, p block element 2 இருக்கு. So first p block element 1 தான் பார்க்க போறது. So start பண்ணலாமா? No ma'am, clear ma'am. Okay da. So then we can move to next chapter, that is p block elements. So p block elements la okay Pavi. So Pavi, concentrate பண்ணி இருக்கு இரு, next question கேட்க போறேன். Okay, so இந்த slide க்கு அப்புறம். Okay, so yes guys, so p block elements na normally p block elements na என்ன? So periodic table periodic table different type of classify பண்ணிருக்குல. So அது மாதிரி ஒரு classification தான் block wise classification. அதுல S block இருக்கு, P block இருக்கு, D block இருக்கு and F block இருக்கு. Total 4 blocks இருக்கு. So P block னா என்ன? P block னா group என்ன 13 to 18 வரைக்கும் இருக்கிற elements தான் p block elementsல. So group 13 to 18 வரை இருக்கிற elements தான் p block elements. p block elementsல metals இருக்கு, non metals இருக்கு, metalloids இருக்கு. ஓகே, so அதுதான் p block elements ஓட ஸ்பெஷாலிட்டி. எல்லாமே இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஓகேடா. so p block yes. okay, so p blockல general trends. okay, general trends and property. so first one is அதுல general trends na inert pair effect. okay, inert pair effect da. okay, inert pair effect and anomalous properties of first elements. இதெல்லாமே நான் explain பண்ணி தர்ற questions எல்லாம் இருக்கு. next is நாம actually p block element 1 ல group 13 and 14 தான் already படிச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. okay, questions பார்க்க போறது. so இதுல 13 group, that is borax family. boron family ல boron family. so இந்த boron family ல யாரெல்லாம் என்ன ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு? so compounds தான் முக்கியம். okay, compounds ஓட structure, hybridization, அதோட property, uses, அதுதான் இந்த சாப்டர்ல p block element 1 and 2 ல மெயினா இருக்கு. okay, so p block element 1 and 2 ல மெயினா இருக்கிறது அதுதான். so yes, so அதுல important borax. okay, borax na Na2B4O7 10H2O. okay, 10H2O தான் borax. okay, அதோட uses ரொம்ப important. next is boric acid H3PO3. okay, boric acid இல்லனா BOH thrice நு சொல்லலாம். so next ethyl borate test. இதுல இருக்கிறது important ஆனது ethyl borate test தான். அது இருக்கு, question வருது, அப்ப explains செய்யலாம் அதோட uses. next is diborane. diborane ஓட structure ரொம்ப important. அதோட structure ரொம்ப 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 important. okay, so next diborane inorganic benzene, அதோட uses. next aluminum chloride. okay, AlCl3 and அதுல okay, next alums. okay, அதுல இருக்கிற அந்த குரூப்ல இருக்கிற alums அதோட uses. next group 14 ல catenation னா என்ன? group 14 ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் catenation. carbon catenation எல்லாம் படிச்சிருக்கல. so catenation allotropes of carbon. so carbon ஓட allotropes graphite, graphene, fullerene. okay, and carbon monoxide and silicons. siliconல linear silicons இருக்கு, cyclic silicons இருக்கு, cross linked silicons இருக்கு and silicates இருக்கு. so silicatesல types with examples. அது important தான். so yes, so questionக்கு எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். so எல்லாரும் questionக்கு ரெடியா? so கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் questionக்கு ரெடியா? hello Pavi and unique girl, questionக்கு எல்லாரும் ரெடியா? சொல்லுங்க come on, chatல சொல்லுங்க ரெடியா இல்லையா? so first question, carbon atom in fluorine. okay, sorry, not fluorine, fullerene. okay, fullerene with formula. fullerene என்ன? ஒரு பால் மாதிரி இருக்குல்ல.
So C16 the carbon 60 carbons irukku. Okay, so C60 have adoda hybridization da. Okay, so yes ma'am, Pavi is saying yes ma'am. Okay Pavi, so option A is sp3 hybridized, option B is sp hybridized, option C is sp2 hybridized, option D is partially sp2 and partially sp3 hybridized. Come on Pavi, I'm waiting for your answer. Come on. Yes, sp3 hybridized or sp2 hybridized or sp hybridized. Come on Pavi. Pavi is saying sp3 hybridized, but no Pavi, adu enna sp2 hybridized. Okay, sp3 illa sp2 hybridized Pavi. Okay, no worries. Then we can move to next question Pavi. Okay, so the geometry at which carbon atom in diamond are bonded to each other. Okay, option A tetrahedral, option B is hexagonal, option C is octahedral, option D is none of this. So solunga. So Pavi, come on. Pavi, I'm waiting for your answer. Okay, so I'm repeating the question. The geometry at which carbon atom in diamond are bonded to each other is option A tetrahedral, option B is hexagonal, option C is octahedral, option D is none of the above. None of this. Okay, come on. Come on Pavi, no worries. So பயப்பட வேண்டாம். ஸோ இப்படி தான் படிக்க முடியும்ல. ஸோ இது சொல்லுங்க, கரெக்ட் ஆன்சர் இஸ் டெட்ராஹெட்ரல் தான். ஓகே, ஸோ கார்பன் டைமண்ட்ல இருக்கிற கார்பனோட லிங்கேஜ் இல்லைன்னா கார்பனோட ஜியோமெட்ரி இஸ் tetrahedral. Okay, yes, very good, tetrahedral, very good, you are right. So then we can move to next question. Which of these is not monomer for a high molecular mass silicon polymer? Oh, okay, methane. Which of these is not a monomer of a high polymer mass silicon? Okay, come on. Phenol, methane, Me2. So that is Adu in a correct. Okay, option A, ma'am. Yes, you're right. Option A is the correct answer. Yes, you're right, Pavi. Option A is correct answer. Then we can move to next question. In diborane, the number of electrons that account for banana bond is banana bond. Diborane la evlo banana bonds irukku? Idu romba easy question da. And the banana bond da romba important diborane la. Okay, the diborane la banana bond is very important la. So evlo banana bonds irukku? Pavi, come on. Option C, ma'am. Option C. Oh, okay. Option C illada. No worries. Option C illa. Or a chance. One more chance, Pavi. One more chance. அப்போ ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல. C இல்ல. Come on. Option C கிடையாது. I'm waiting for your next answer. So நானே சொல்றேன், option B is the correct answer. 2 banana bonds தான் இருக்கு. 2 banana bonds means the banana bond ஓட speciality 3 sender 2 electron bond தான். Okay, 3 senders இருக்கு, 2 electron bond. Okay, then we can move to question number 5. Which of the following
which of the following is not sp2 hybridized? Okay, இதுல யாரு sp2 hybridized அல்லாதவங்க? 3 center 2 electron bond. Come on, next question. Which of the following is not sp2 hybridized? Option A graphite, option B graphene, option C fullerene, option D dry ice. So already நாங்க சொல்லி இருக்குல fullerene sp2 தான். இங்கேயும் fullerene வருது, fullerene sp2 தான். அப்போ graphite, graphene and dry ice இருக்கு. Dry ice, very good, you are right, dry ice தான் correct answer. Dry ice and sp2 hybridized இல்ல. Okay. Graphite sp2 தான், graphene sp2 தான். Okay, graphite ஓட one layer தான் graphene. Okay, graphite ஓட one layer தான் graphene. Okay da. Then we can move to next question. That question is 2 mark question தான். How will you identify borate radical? Okay, so அதுக்கு தான் நாம என்ன யூஸ் பண்றாங்க? ethyl borate test. Okay, இது ரொம்ப important. ethyl borate test. So எப்படி ethyl borate test? How to identify borate radical identify பண்றதுக்காக யூஸ் பண்ற டெஸ்ட் தான் ethyl borate test. So then when boric acid or borate salt, okay, boric acid இல்லனா borate salt எடுத்துட்டு ஹீட் பண்ணனும். Okay, in the presence of ethyl alcohol. Okay, ethyl alcohol ஓட presenceல என்ன concentrated sulfuric acid யூஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணனும். Okay, an ester and triethyl borate is formed. என்ன ஃபார்ம் ஆகும்? ester and triethyl borate. Okay, triethyl borate ஃபார்ம் ஆகும். So the vapor அங்க ஃபார்ம் ஆகுற vapor வச்சு தான் டெஸ்ட் பண்றாங்க. Okay, so this vapor is of this ester. Okay, இங்க இருக்கிற எஸ்டரோட அந்த vapor இருக்குல்ல, so அந்த vapor just ஒரு flame, அங்க flame ஒரு காட்டுனா அந்த flame ஓட கலர் எட்ஜ்ல, அந்த flame ஓட எட்ஜ்ல ஒரு greenish கலர் இருக்கும். Okay, அந்த flame ஓட எட்ஜ்ல ஒரு greenish கலர் இருக்கும். so அப்போ என்ன, இங்க போரைட்டோட presence இருக்கு அப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம். so அதுதான் என்ன borate radical test. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா பவி? ஓகே, so இது ஆக்சுவலி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், வேற சேம் கொஸ்டின் வேற ரீதியில. ஓகே, டிஃபரெண்ட் ரீஃப்ரேம் பண்ணிட்டு again ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. so write the note on ethyl borate test. so same question தான். okay, so then we can move to next question. Explain the action of heat on boric acid. Explain the action of heat on boric acid. So அதோட first, okay, எப்படி boric acid ஹீட் பண்ணா என்ன நடக்கும் அதுதான். so boric acid ஹீட் பண்ணனும் almost 374 kelvinல தான் ஹீட் பண்ணா metaboric acid form ஆகும். okay, metaboric acid form ஆகும். again இந்த metaboric acid 413 kelvinல என்ன ஹீட் பண்ணா அங்க இருந்து என்ன tetraboric acid. okay, tetraboric acid form ஆகும். இதுதான் என்ன tetraboric acid. so again இந்த tetraboric acid என்ன red hot heat ல அவ்வளோ ஹீட் பண்ணா, okay, extreme ஹீட் பண்ணா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? boric anhydride. okay, ஒரு glassy mass தான் அதுக்கு இருக்கும். okay, boric anhydride. anhydride னா அங்க இருக்கிற வாட்டர் எல்லாம் போய்டும். okay, அவ்வளோ ஹீட் பண்றாங்கல்ல, சோ அப்போ என்ன அங்க இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாட்டரா அங்க இருந்து வெளியே போய்டும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? சிம்பிளா என்ன கிடைக்கும்? லாஸ்ட் boric anhydride. so இதுதான் boric anhydride. so வாட்டர் எல்லாம் அங்க இருந்து evaporate ஆகி போய்டும். கிளியரா? கிளியரா? yes ma'am. okay, then differentiate diamond and graphite. diamond graphite differentiate, normally differentiate பண்ணனும்.
அப்படி ஒரு क्वेश्चन வந்தா நீங்க சிம்பிளா just 2 column யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஓகே 2 column யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் காலத்துல டைமண்ட் செகண்ட் காலத்துல கிராஃபைட் சோ அப்படியே எழுதுங்க ஓகே சோ அதுதான் பெட்டரா இருக்கும் டிஃபரன்ஷியேட் ஓகே அதுதான் டிஃபரன்ஷியேட் அப்படி ஒரு क्वेश्चन வந்திருக்கா more than 2 points இருக்கா then நீங்க என்ன பண்ணணும் சிம்பிளா ஒரு காலம் வரைச்சு ப்ராப்பரா அது டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும் ஓகே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நீட்டா இருக்கும் ஓகே கொஞ்சம் இல்ல நல்லா நீட்டா இருக்கும் சோ பாக்குறவங்களுக்கும் ஓகே சப்போஸ் என்ன அது இவாலுவேட் பண்றவங்களுக்கும் ஓகே இவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்க்கு இந்த டாபிக்ல ஐடியா இருக்கு ப்ராப்பரா இருக்கு பாக்குறதுக்கும் எனக்கு ப்ராப்பர் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல சோ சிம்பிளா மார்க் வீழும் ஓகே சிம்பிளா மார்க் வீழும் டிஃபரன்ஷியேட் அப்படி ஒரு क्वेश्चन வந்தா நீங்க ப்ராப்பரா காலம் வரைங்க क्वेश्चन எழுதுங்க என்ன அதோட பாயிண்ட் போட்டு எழுதுங்க more than 3 points அது என்ன மார்க்க பொறுத்த வரைக்கும் தான் நீங்க பாயிண்ட்ஸ் எழுதணும் ஓகே 5 மார்க்ஸ்னா 5 6 பாயிண்ட்ஸ் எழுதலாம் ஓகே ஈஸியா எழுதலாம் ஓகே சோ இங்க என்ன எஸ் இது ஒரு 2 மார்க் क्वेश्चन 2 மார்க் क्वेश्चनனா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதலாம் ஓகே அப்ப எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் காலத்துல கிராஃபைட் செகண்ட் காலத்துல டைமண்ட்னு எழுதலாம் சோ இல்லனா இதோட ஸ்பெஷாலிட்டி இது எப்படி எழுதலாம்னா இது என்ன கிராஃபைட் இது என்ன டைமண்ட்னு எழுதலாம் ஓகே அதுக்கு அப்புறம் இங்க ஸ்ட்ரக்சர்னு எழுதிக்கோங்க ஸ்ட்ரக்சர் சோ இதோட கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன flat 2D hexagonal sheet அப்ப எழுதிக்கோங்க flat 2D hexagonal sheet சோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன 3D tetrahedral network அப்ப 3D tetrahedral network சோ அதுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்லயே sp3 ஹைபிரிடைசேஷன் நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் போடலாம் ஹைபிரிடைசேஷன் சோ ஹைபிரிடைசேஷன்ல இங்க என்ன ஹைபிரிடைசேஷன் கிராஃபைட்டோடது sp2 ஹைபிரிடைஸ் சோ டைமண்டோட ஹைபிரிடைசேஷன் என்ன அது சிம்பிளா சொல்ல முடியும் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஓகே பாண்ட் லெங்த் அதுக்கு அப்புறம் என்ன எழுதணும் bond length okay bond length so bond length எவ்வளோ இது bond length எவ்வளோ வருது 1.41 Armstrong 1.41 Armstrong okay so இங்க என்ன carbon bond length okay அதுவும் மென்ஷன் பண்ணலாம் carbon bond length so இது 1.41 இது என்ன 1.54 சோ இப்படியே நீட்டா எழுதுங்க என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு நீங்க ப்ராப்பரா எழுதிக்கோங்க ஓகே சோ இப்படி எழுதுனா கொஞ்சம் கூட அவங்க ஈஸியா ஓகே ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியும் ஹைபிரிடைசேஷன் அவங்களுக்கு தெரியும் ஓகே கார்பன் பாண்ட் பாண்ட் லெங்த் அவங்களுக்கு தெரியும் சிம்பிளா மார்க் வீழும் ஓகே சோ அதுக்கு அப்புறம் யூசஸ் எழுதலாம் யூசஸ் எழுதிக்கோங்க யூசஸ் கிராஃபைட்டோட யூசஸ் அண்ட் டைமண்டோட யூசஸ் ஓகே so good electrical conductivity இல்லனா லாஸ்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும்னா இத விட உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் இருந்தானா எழுதலாம் ஓகே இது actually 2 mark question இதே தாராளம் ஓகே so it's more than enough then we can move to next question uses of alum alum என்னடா so alum என்ன water purification க்கு alum யூஸ் பண்றாங்க ஓகே it is used to purification of water purification க்கு யூஸ் பண்றாங்க and next என்ன இது normally used for water proofing okay water proofing காக என்ன alums யூஸ் பண்றாங்க and also textiles ல எல்லாம் யூஸ் பண்றாங்க okay textiles ல எல்லாம் alums யூஸ் பண்றாங்க next it's used in dyeing ல பேப்பர்ல leather tanning industries ல எல்லாம் paper industry dyeing industry leather tanning industries ல எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க alums யூஸ் பண்றாங்களா so and employers septic agent okay septic agent to arrest bleeding okay bleeding stop பண்றதுக்காக கொஞ்சம் septic agents alums யூஸ் பண்றாங்க okay இது 2 mark question தான் இது yes okay ma'am very easy wow okay I'm so happy next explain Fisher-Tropsch
synthesis. Okay, Fischer-Tropsch synthesis na enna? Actually carbon monoxide hydrogen use பண்ணிட்டு unsaturated or saturated என்ன hydrocarbons form பண்றாங்க. Okay, so என்ன carbon monoxide, okay, carbon monoxide hydrogen use பண்ணி unsaturated and saturated hydrocarbons என்ன produce பண்றாங்க. so அந்த process தான் என்ன இந்த Fischer-Tropsch process. okay, so simple இங்க reaction இருக்கு. carbon monoxide n times இருக்கு. ஆனா hydrogen எவ்வளவு times 2n plus 1 time. okay, 2n plus 1 times இருக்கு. so இங்க இருந்து Cn H2n plus 2 alkane saturated. okay, so unsaturated na CON times H2n times. so CnH2n water அங்க இருந்து eliminate ஆயிடும். so அதுதான் Fischer-Tropsch synthesis. so give the structure of next. oh, this simple question. இது 3 mark question. okay, next என்ன give the structure of carbon dioxide and carbon monoxide. resonance structure simple. okay, carbon dioxide ஓட one structure, carbon monoxide ஓட one structure அல்ல. அது தேவை இல்ல. என்ன தேவை? resonance structures தேவை. okay, so carbon monoxide ஓட resonance structure எழுதணும் and carbon dioxide ஓடையும் resonance structure proper வரையணும். okay, clear? simple. how is inorganic benzene is prepared? என்ன inorganic benzene na? organic benzene தெரியும்ல. so diborane. okay, diborane என்ன excess ammonia ஓட presence ல low temperature ல, low means minus 153 Kelvin temperature ல treat பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்குது? so temperature ல diborane gives diborane diaminoate. okay, இதுதான் diborane diaminoate. so இங்க இருந்து again இந்த diborane diaminoate எடுத்து high temperature ல again heat பண்ணணும். இது low temperature ல நடக்கும் first step. second step என்ன? high temperature ல closed vessel ல heat பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்குது? inorganic benzene. என்னடா inorganic benzene னா? என்ன inorganic benzene னா? boracin. okay, boracin. okay, இங்க கார்பனுக்கு பதிலா boron and nitrogen. okay, boron and nitrogen வரும். okay, boracin. clear ஆயிடுச்சா? clear ஆயிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கணும். okay, then we can move to next question. describe the structure of diborane. yes, diborane ஓட structure na அவ்வளவு important. okay, அவ்வளவு important. so ரெண்டு boron இருக்கு diborane ல, 2 borons இருக்கு. so இங்க boron hydrogen bond எவ்வளவு இருக்கு? 1, இங்க 1, இது 2, இது 3, இது 4, இது 5. okay, 5 இருக்கு. and இங்க என்ன? normally 2 centered. okay, அப்ப எப்படி சொல்லலாம்? இது 2 centered 2 electron. okay, இது எப்படி வருது? 2 centered 2 electron bond. okay, then எப்படி வருது? 2 centered 2 electron bond. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இங்க boron இருக்கு, hydrogen இருக்கு, again ஒரு boron வருது. இதுதான் banana bond. okay, clear ஆயிடுச்சா? so எவ்வளவு banana bond இருக்கு? பவி clear ஆயிடுச்சா இப்போ? so so last question கேட்டபோது 4 banana bond இருக்குன்னு சொன்னதுல 6 banana bond. so actually diboraneக்கு 2 banana bond. இந்த banana bond ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? banana bond ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? 3 centered. okay, 3 centered 2 electron bond தான் இந்த banana bond. okay, 3 centered 2 electron bond தான் banana bond. okay, so sp3 hybridized. எல்லாமே sp3 hybridized. okay, clear? then we can move to next question. so next question 5 mark question. okay, 5 mark question தான் next question.
5 mark question தான். Write sorry da, dry cough adunala. So write note on McAfee process. McAfee process oda என்ன ப்ராப்பரா எழுதணும், நோட் எழுத question வரும். ஓகே, so அலுமினியம் குளோரைட் ஆக்சுவலி சிம்பிளா எப்படி சொல்லலாம், McAfee ப்ராசஸ்னா நமக்கு என்ன வேணும், ப்ராடக்டா AlCl3 தான் வேணும். AlCl3 ஓட ப்ரொடக்ஷனுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன Al2O3 plus carbon and chlorine. ஓகே, ஸோ அலுமினா கார்பன் அண்ட் குளோரின் யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, அலுமினியம் குளோரைடு. ஓகே, அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலி McAfee process. ஓகே, McAfee processனா என்ன, அலுமினியம் குளோரைடோட ப்ரொடக்ஷன் எங்க இருந்து, அலுமினால இருந்து. ஓகே, அலுமினால இருந்து அலுமினியம் குளோரைடோட ப்ரொடக்ஷன் தான் McAfee process. கிளியர்? ஆனா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரிப்பரேஷனுக்கு அலுமினியத்தோட இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல். ஓகே, இது லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி அலுமினியம் குளோரைடும் ஆல்மோஸ்ட் 1000 கெல்வின்ல ஹீட் பண்ணா அங்கிருந்து அலுமினியம் குளோரைட் சிம்பிளா கிடைக்கும். ஓகே, ஸோ அது இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஓகே பாவி, தேங்க்யூ. ஓகேடா, ஸோ நெக்ஸ்ட் அது 5 மார்க் கொஸ்டின் தான். வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஓகே, ட்ரை ஆகும்போது. தேங்க்யூடா. So how will you prepare inorganic benzene? Already சொல்லிருக்கு inorganic benzene. இது ஒரு என்ன repeated question. Okay, inorganic benzene ஓட preparation repeated question தான். So write uses of silicons ஓட uses. Okay, அது actually 2 marks க்கு இது 2 questions. Okay, என்ன 2 questions are கொடுத்திருக்கு 5 marks ஓட. One is 3 mark question, another one is 2 mark question. So 2 mark question, write uses of silicons. So silicons are used for lower temperature lubricant and vacuum pump. Okay, vacuum pump la use பண்றாங்க. High temperature oil batches etc. Okay, so oil batters and etc க்கு யூஸ் பண்ணாங்க. Normally lubricant. Okay, low temperature lubricant யூஸ் பண்றாங்க. இது silicon lubricant யூஸ் பண்றாங்க. and high temperature oil bath. Okay, high temperature oil வச்சு lubricant மாதிரி யூஸ் பண்றாங்க. and next they use for making waterproofing clothes. Okay, waterproofing clothes எல்லாம் இப்ப இருக்குல்ல, so waterproofing clothes எல்லாம் என்ன silicon வச்சு தான் மேக் பண்றாங்க. so next they are used in insulating material in electrical motors and other appliances. so electrical motorsல எல்லாம் என்ன insulate பண்ணனும்ல, இல்லனா electric shock அடியும். so insulate பண்ணனும், ப்ராப்பரா insulate பண்ணனும். அதுக்காக என்ன யூஸ் பண்றாங்க, silicon materials தான் யூஸ் பண்றாங்க. next they are mixed with paint and enamels to make them resistant towards high temperature, sunlight, dampness and chemicals. Okay, so normally they are mixed with paints la use பண்றாங்க, enamels la use பண்றாங்க. so because it resist in a high temperature, sunlight எல்லாம் resist பண்றதுக்காக. okay, so அதுதான் என்ன silicon ஓட uses. clear? then we are moving to next question, inert pair effect. ரொம்ப cut and clear question தான். என்ன what is inert pair effect? அவ்வளோ உங்களோட question பார்த்தாலே தெரியும். direct எல்லாமே direct what is how is prepare that. okay, so ரொம்ப clear cut ஆன questions. okay, ரொம்ப clear cut questions. okay, so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் what is inert pair effect. என்னடா inert pair effect னா, so என்ன inert pair effect னா, so in heavier post transition metal. என்ன heavier post transition metal னா, post transition metal னா என்ன, so transition metal னா என்னடா, so periodic table ல, so இது நம்மளோட periodic table, இது S, இது D, இது F, P, இங்க F4 இருக்கு. okay,
ஸோ யாரு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா நோ டவுட் இதுதான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல. அப்போ போஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் யாரு? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ நீங்க இங்க பார்த்துருக்கும் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன? ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்னடா? ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன்னா ஹெவியரா இருக்கணும், மெட்டல் கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும். எங்க இருக்கிற மெட்டல் வெயிட்டா இருக்கும்? ஸோ இங்க இருக்கிற மெட்டல்ஸ் வெயிட்டா இருக்கும். ஓகே, கீழே வரும்போது டவுன் த குரூப் என்ன ஆகும்? அட்டோமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். obviously அட்டோமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, ஸோ அப்போ ஹெவியர் ஆகும். ஓகே, ஸோ heavier post transition metals, the outer s electron அங்க இருக்கிற outer s orbital தானே, s block தானே, அப்போ outer electron எங்க வரும்? s ல தான் வரும். ஓகே, so outer s electrons have a tendency to remain inert ஆ இருக்கணும். அவங்களுக்கு inert ஆ இருக்கிறதுக்கு பிடிக்கும். ஓகே, and show reluctance to take part in bonding. அவங்களுக்கு bonding தேவையில்லை, bonding போகணும்னா அவங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவேன். reluctant means resist. okay, they will try to reluctant, they try to resist, so take part in the bonding, which is known as inert pair effect. so அதுதான் என்னடா inert pair effect. okay, so heavier உங்களோட டெக்ஸ்ட்ல இப்படிதான் இருக்கு, heavier post transition metals. என்னடா heavier post transition metals னா? post transition metals னா s block elements. ஓகே, s block elements எங்க இருக்கு? heavier post transition னா கீழே வரும். ஓகே, சோ அதுல இருக்கிற s block elements ல இருக்கிற என்ன எலக்ட்ரான்ஸ்க்கு பாண்டிங்ல அவ்வளோ என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, சோ அவங்க ரெசிஸ்ட் பண்ணும். சோ அதுதான் என்ன inert pair effect. கிளியர் ஆயிடுச்சாடா பாவி? So then we can move to next question. Write the reason for the anomalous behavior of nitrogen. nitrogen ஓட anomalous behavior. என்னடா நைட்ரஜனுக்கு அவ்வளோ anomalous behaviors எல்லாம் இருக்கா? சோ என்ன பிஹேவியர் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இது நார்மலி என்ன குரூப் in group 15 group 15 also the first element. அந்த first element தான் nitrogen family இல்ல. so nitrogen differ from the rest of the element in that group. so அந்த group வச்சு பார்க்கும்போது எல்லாரையும் விட நைட்ரஜன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, so like carbon the nitrogen can form multiple bond. கார்பனுக்கு கார்பன் மாதிரியே நைட்ரஜனும் மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா C double bond N form பண்ணும், N double bond N form பண்ணும். இங்க இருக்கு N double bond N, C double bond N, N double bond O. அப்படி different multiple bond form பண்ணும். and nitrogen is a diatomic gas. எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்கு? gaseous ஃபார்ம்ல தான் இருக்கு. diatomic 2 atoms N2 ஃபார்ம்ல தான் இருக்கும். so diatomic gaseous ஃபார்ம்ல தான் இருக்கும். so unlike other members of the group, but பாக்கி அந்த குரூப்ல இருக்கிறவங்கள பார்க்கும்போது so nitrogen என்ன? it's a diatomic gas. ஓகேடா, so next we can move to clear. இதெல்லாமே ரொம்ப சிம்பிள். and பாக்கி எல்லாருக்குமே என்ன இருக்கு? D இருக்கு. ஓகே, D எலக்ட்ரான் D சப்ஷெல் இருக்கு. ஆனா நைட்ரஜனுக்கு D சப்ஷெல் இல்ல, D சப்ஷெல்ல எலக்ட்ரான் இல்ல. ஓகே, what are the silicons? what are silicons? what are the uses of silicons? okay, silicons ஓட uses already சொல்லி இருக்கு. siliconsனா என்னன்னு சொல்லலாம். ஓகே, already uses சொல்லி இருக்குல்ல. so lubricant யூஸ் பண்ணும், அதெல்லாம் already சொல்லி இருக்கு. so silicons are polysiloxane. okay, இது எப்படி சொல்லலாம்? silicons are also called polysiloxanes. okay, polysiloxanes are organosilicon polymer. இது எப்படி வருது? organosilicon polymer with general formula. இதோட general formula எப்படி வரும்? R2SiO அப்படிதான் இருக்கு. இது என்ன நமக்கு தெரியும்ல, கீட்டோனோட ஜெனரல் ஃபார்முலா. கீட்டோனோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி வரும்? R2CO வரும். ஸோ அந்த ஜெனரல் ஃபார்முலா சிமிலாரிட்டி இருக்கு. ஓகே, கீட்டான் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் சிலிக்கனோட ஜெனரல் ஃபார்முலா சிலிக்கன். அங்க கார்பன் சேஞ்ச் பண்ணி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணி சிலிக்கன் வர்ற மாதிரி தான் அதோட ஃபார்முலா இருக்கு. ஓகே,
So அதனால தான் silicons ketones. Okay, so அதுல இருந்து தான் silicons வந்திருக்கு. Okay, these silicons may be linear இருக்கலாம். Okay, linear இருக்கலாம், இல்லனா எப்படி இருக்கலாம், cross linked இருக்கலாம், links வரலாம், இல்லனா cyclic இருக்கலாம். Okay, because of their very high thermal stability. Okay, உங்களுக்கு எப்படி high thermal stability இருக்கும், and high temperature polymer. It is also called high temperature la resist pannu. Okay, high temperature polymer nu solo. It is also called. Okay, then we also finished. Yes, yes. Sarah, okay Sarah, it's okay. Sarah Naomi, yes Sarah. So nama already 2 chapter metallurgy and p-block element 1 முடிச்சிட்ட. So இனியும் 3 chapters இருக்கு சாரா, no worries. Okay, இதுக்கு அப்புறம் நீ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கோ, இப்போ listen பண்ணு. Okay, so next p-block elements 2. p-block elements 1ல 13 and 14 தான் group சொன்னது. இங்க 15, 16, 17, 18 இருக்கு. Okay, so இதுவும் சேம் compounds தான் important. இந்த groupல இந்த compound important. Okay, so normally 15 group தான் என்ன, nitrogen group, ammonia, nitric acid, allotropes. Okay, nitric acid oda preparation method da Ostwald process. Allotropes of phosphorus, white phosphorus irukku, red phosphorus irukku. Next phosphine pH3, adu phosphine. Preparation of Hall's signal. Yes, adu romba important. Okay, uses, adu uses la da varudhu, PCl3 and PCl5 varudhu. Next 16th group la oxygen group. 16th group la ozone and O2 oda uses allotropes of sulfur, that is alpha and beta sulfur. Sulfur dioxide bleaching, sulfur dioxide oda bleaching action. Sulfuric acid H2SO4, adu contact process la tha prepare பண்ணும். Dehydration, sulfuric acid oda ஒரு property tha dehydration property. Structure of oxo acid and sulfur. Okay, next group 17. group 17 la normally நமக்கு தெரியும் halogen group. So halogen group la chlorine oda process, Decaun's process and bleaching action. Chlorine ku bleaching action irukku. So bleaching action. Trend in the property of hydrogen halide. Hydrogen halides are the trends and properties of inert halogen compounds. And group 18 la inert gases da. Okay, so inert gases la helium, neon, argon, krypton, xenon. Okay, so adu da irukku. Okay, so start பண்ணலாமா? Yes, yes Sarah. So then question time Sarah. So late வந்தா problem இல்ல, question proper attend பண்ணா போதும். Okay, okay Sarah, ready யா Sarah? Sarah ready யா Sarah? Sarah ready ன்னு நினைக்கிறேன். Okay, so start பண்ணலாமா? First question, P4O6 react with cold water to give. Okay, so என்ன கிடைக்கும்? P4O6 react, cold water react பண்ணா என்ன கிடைக்கும்? Come on Sarah, yes ma'am, ready. Okay, Sarah ready ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். So Sarah சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? P4O6 cold water react பண்ணா என்ன கிடைக்குது? Option A, option B, H3PO3, H4P2O7, HPO3, H3PO4. Yes, so சொல்லுங்க, answer சொல்லுங்க. Answer தான் எனக்கு வேணும். நான் சொல்றேன் அதோட நேம் orthophosphoric acid.
orthophosphoric acid. So இதுல எது orthophosphoric acid? Yes ma'am எல்லாம் சொல்லிட்டு ma'am ready எல்லாம் சொல்லிட்டு ஆன்சரே தரல. ஓகே B இல்ல இல்லடா ஆப்ஷன் A தான் H3PO3. ஓகே then next questionல பார்க்கலாம். Shape of ClF3. Option A linear shape, option B T shape, option C pyramidal, option D square planar. Okay Sara, next question option second question ஓட correct answer சொல்லுங்க. Come on. இது actually AB3E2 ஃபார்ம்ல தான் இருக்கு. AB3E2 ஃபார்ம் மீன்ஸ் AB3E2 ஃபார்ம்ல தான் என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. சாரி ClF3. AB2E2 ஃபார்ம் AB3E2 ஃபார்ம் மீன்ஸ் அங்க A சென்ட்ரல் ஆட்டம் and B னா எவ்வளோ பாண்ட் இருக்கு and E lone pairs. Okay, E na 2 lone pairs irukku. So she is saying correct answer is, come on Sara, correct answer sollunga. Waiting for your answer. Simple sollala. Idoda correct answer ennada? Correct answer T shape tha. Okay, T shape tha because 3 da irukku and lone pairs um irukku. Appo ipdi da varum. Clear. Lone pairs. ஏ சாரா, உனக்கு எக்ஸாம் தானே, இப்போ வரைக்கும் ஒன்றும் படிக்கலையா? ஓகே, ஸோ இதுல இது லான் பேயர்ஸ். ஓகே, இது லான் பேயர்ஸ். இது லான் பேயர்ஸ். ஸோ இதோட ஷேப் பார்த்தா டி ஷேப் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இது டி ஷேப். ஓகே சார், ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓகே, இந்த செஷன் ப்ராப்பரா கவனிச்சா உங்களுக்கு ப்ராப்பர் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்க்கு. ஸோ எஸ், among the following which is the strongest oxidizing agent? யாரு strongest oxidizing agent? chlorine, fluorine, bromine, iodine. யாருடா strongest oxidizing agent? Come on Zara. So strongest oxidizing agent யாரும் சொல்லல, அப்ப நான் சொல்றேன் fluorine தான். ஓகே, so fluorine தான் என ஹாலஜன்ல strongest oxidizing agent. ஓகே, which one is dibasic acid? Dibasic acid are in my school they keep on taking test that to study question and answer which to study. ஓகே, ஸோ இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்கூல். ஓகே, ஸ்கூலும் வேணும்டா. ஸோ ப்ராப்பராக படி. ஓகே, ஸோ
படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேக் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ விச் இஸ் டைபேசிக் ஆசிட்? யாரு டைபேசிக் ஆசிட்? தட் இஸ் மெட்டாஃபோஸ்போரிக் ஆசிட். ஓகே, இதுதான் HPO3, அதுதான் மெட்டாஃபோஸ்போரிக் ஆசிட். ஓகே, which of the following is strongest acid among all? Okay, so இங்க acids கொடுத்திருக்கு, HF இருக்கு, HI இருக்கு, HCl இருக்கு, HBr. இதுல strong acid யாரு? Which of the following is the strong acid among all? Yes, that is simple. That is HI, because HI ஓட size. Okay, size கொஞ்சம் I ஓட iodine ஓட size என்ன பெருசா இருக்கு, அதனால. Okay, that is the reason. Okay, H2SO4. H2SO4. ஹிலால் இங்க H2SO4 எங்க இருக்கு? டைபேசிக் ஆசிட் HPO3 தான். ஓகே, டைபேசிக் ஆசிட். ஓகே, then we can move to yes. Hilal, yes, Hilal, you are right. Then we can move to next question da. So the question is, how will you prepare phosphine from white phosphorus? White phosphorus இருக்கு, அதுல இருந்து என்ன prepare பண்ணணும்? phosphine prepare பண்ணணும். Okay, okay, only 2 weeks. Okay, don't worry, இப்ப இருந்து படிச்சுக்கோ. Okay, okay Sarah, இப்ப இருந்து படிச்சுக்கோ. Okay, okay, how will you prepare phosphine from white phosphorus? White phosphorus ல இருந்து phosphine எப்படி prepare பண்ணலாம்? Okay, phosphine னா என்ன? PH3. Okay, so white phosphorus னா P4. Okay, அதோட structure P4 வரும். So அப்போ white phosphorus எடுத்துட்டு அது கூட sodium hydroxide and waterம் எடுத்து ட்ரீட் பண்ணும்போது அங்கிருந்து சோடியம் ஹைப்போபோஸ்பேட் கிடைக்கும். ஓகே, சோடியம் ஹைப்போபோஸ்பேட்டும் and என்ன போஸ்பீனும் கிடைக்கும். ஓகே, சோடியம். ஓகே மேம், ஓகேடா, சோடியம் ஹைப்போபோஸ்பேட்டும் கிடைக்கும், போஸ்பீனும் கிடைக்கும். சிம்பிள். ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு இனர்ட் அட்மாஸ்பியர்ல தான் நடக்கணும். ஓகே, போஸ்பீன் இஸ் prepared by action of sodium hydroxide with white phosphorus in an inert atmosphere. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், inert atmosphereல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கணும். of carbon dioxide or hydrogen. இங்க carbon dioxide யூஸ் பண்ணலாம், இல்லனா hydrogen. inert atmosphereக்காக carbon dioxide யூஸ் பண்ணலாம், இல்லனா H2 யூஸ் பண்ணலாம். ஓகே, சிம்பிள். so next question பார்க்கலாமா? what is known as Hall-Mess signal? என்ன Hall-Mess signalனா actually ஷிப்ல எல்லாம் போகும்ல. ஸோ ஷிப்ல எல்லாம் போகும்போது கம்யூனிகேட் பண்றதுக்கு, வேற ஒரு ஷிப்ல இருந்து கம்யூனிகேட் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சிக்னல் மெத்தட் இருக்கு. ஓகே, இந்த சிக்னல் அதுக்காக தான் யூஸ் பண்றேன். ஸோ phosphine is used for producing smoke. Okay, smoke screen acids given a large ஒரு large smoke யாருக்கு கொடுக்க முடியும்? phosphine-க்கு அந்த ஒரு large smoke கொடுக்க முடியும். ஸோ இன் ஷிப், ஒரு ஷிப்ல எல்லாம் எப்பியாஸ்ட் கண்டெய்னர், எப்பியாஸ்ட்னா எல்லாமே க்ளோஸ்டு கண்டெய்னர். ஓகே, எப்படி இருக்கணும்? க்ளோஸ்ட், 4 சைடும் க்ளோஸ்டா இருக்கிற ஒரு கண்டெய்னர் வச்சு வித் a mixture of, அதுல என்ன இருக்கணும்? கால்சியம் கார்பைட் அண்ட் கால்சியம் போஸ்பைட் இருக்கணும். ஸோ லிபரேட் போஸ்பீன். ஸோ இதை எடுத்து என்ன கடல்ல இடணும். ஓகே, தண்ணியில இடணும். ஓகே, இதை எடுத்து என்ன அந்த பாக்ஸ் எடுத்து தண்ணியில இடும்போது என்ன வரும்? லைக் ஒரு flame வரும். ஓகே, ஒரு flame வரும். so it liberate phosphine. first என்ன? it liberate phosphine and acetylene. so when thrown into sea, seaல என்ன எரியும் போது அங்க இருந்து என்ன flame வரும். ஓகே, அங்க இருந்து flame வரும். it liberate phosphine and acetylene. so this liberate phosphine catches fire. so இங்க இருக்கிற phosphine-க்கு என்ன சிம்பிளா fire catch ஆகும் and ignite acetylene ignite பண்ணும். ஸோ அங்க ஒரு என்ன நடக்கும்? ஒரு ஃபயர் ஃபார்ம் பண்ணும். ஸோ வர தூரம் இருக்கிறவங்களுக்கு, ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே பார்க்க முடியும். ஓகே, இங்க இருக்கு. ஸோ இது ஒரு சிக்னல் தான். ஓகே, இது ஒரு ஜஸ்ட் சிக்னல் தான். ஸோ these burning gases serves as a signal to approaching ship. approach பண்றதுக்காக சிக்னல் கொடுக்கிறேன். ஓகே, this is known as Hall-Mess signals. ஓகே, இதுதான் என்னடா?
Holmes signals. Okay, clear ஆயிடுச்சுல? So எதுக்காக யூஸ் பண்றாங்க? Like shipல எல்லாம் signals. Okay, இங்க என்ன யூஸ் பண்றாங்க? It's the in a closed boxல calcium carbide and calcium phosphide யூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து என்ன லிபரேட் ஆகும்? phosphine and acetylene லிபரேட் ஆகும். Okay, so first என்ன phosphine-க்கு fire என்ன எங்க த்ரோ பண்ணனும்? C-ல த்ரோ பண்ணனும். Okay, அது த்ரோ பண்ணும்போது C-ல த்ரோ பண்ணனும். First என்ன இங்க ஃபார்ம் ஆகுற phosphine-க்கு என்ன it catches fire, then acetylene என்ன ignite ஆகும். So சூப்பரா என்ன அங்க fire form ஆகும். ஓகேடா? Write the uses of helium. ஹீலியத்தோட uses என்ன? So helium and oxygen mixture used by divers in places of air and oxygen mixture. So normally divers எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, sea divers எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அவங்க டைரக்டா ஆக்சிஜன் மட்டும் கேரி பண்ணாது, அவங்க லைக் ஒரு small amount of helium அதுல இருக்கும். Okay, so this prevent painful damage condition called bend. Okay, so அது என்ன normally C-ல டை பண்ணும்போது actually pressure increase ஆகும்னா, ஓகேடா, pressure increase ஆகும், அப்போ ரொம்ப பெயின் வரும். ஓகே, ரொம்ப பெயின் வரும். So அது அந்த பெயின் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இப்படி பண்றேன். ஓகே, so it prevent painful dangerous condition called, and the condition is very important, bend. Okay, the condition என்ன? bend. Helium is used to provide inert atmosphere. Some reaction கெல்லாம் என்ன inert atmosphere ல தான் இப்பவே நான் ஆல்ரெடி 2-3 ரியாக்ஷன் அப்படி சொல்லிட்டேன். இந்த ரியாக்ஷன் inert atmosphere ல தான் நடக்கும். அப்போ inert atmosphere ல நார்மலா எப்படி இந்த ஹீலியம் யூஸ் பண்றாங்க. ஓகே, and for welding கெல்லாம் electric arc welding கெல்லாம் என்ன inert atmosphere வேணும். அப்போ என்ன ஹீலியம் யூஸ் பண்றாங்க. And helium has lowest boiling point. ஹீலியத்துக்கு என்ன boiling point like என்ன ரொம்ப கம்மி. ஓகே, so it is also used in cryogenic. Cryogenic means lower temperature ஆ இருக்கும்ல, ரொம்ப lower temperature ஆ இருக்கிறது தான் cryogenics. ஓகே, so and it much lesser denser. ஓகே, ஏரும் கம்பேர் பண்ணும்போது it is less denser. so அதனால தான் நார்மலி பலூன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியும், பீச்ல எல்லாம் போனா லைக் பலூன்ஸ்ல எல்லாம் என்ன ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்ல. ஸோ ஹீலியம் பலூன்ஸ்ல அதெல்லாம் செகண்ட், அது ஜஸ்ட் கை விட்டாலே அது போயிடும், பறந்து போயிடும், அதை கேட்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ பிகாஸ் இட் இஸ் லெஸ் டென்சர் தேன் ஏர். ஏரை கம்பேர் பண்ணும்போது அதோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால give the structure of ammonia. அம்மோனியாவோட ஸ்ட்ரக்சர் சிம்பிள், நைட்ரஜன் NH3 தானே, இங்க lone pair, நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் இப்படி எழுதலாம். நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், VSEPR தேடி வச்சிடலாம், தெரியும்ல. ஸோ நைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் 7, ஸோ 2 5 வருது. ஸோ 5 எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கு. NH3 தான் ஃபார்ம் ஆகுது. NH3ல 5 பாண்ட். ஓகே, 3 பாண்ட், 3 எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜனுக்கு என்ன பாண்டிங்ல வருது. ஹைட்ரஜன் பாண்டிங்ல 3 எலக்ட்ரான் வருது, மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் லான் பேர். ஸோ 1 லான் பேரும் 3 பாண்ட் பேர். அப்போ எப்படி வரலாம், மேல லான் பேர் நைட்ரஜன் நைட்ரஜன் okay, hydrogen. Okay, so then we can move to next question. What are the interhalogen compound? Give example. என்னோட interhalogen compound na சீக்கிரமா சாரா சொல்லுங்க. ஹிலால், சூஃபி. எஸ் ஹிலால் சொல்லுங்க. என்ன interhalogen compound na என்னன்னு சொல்லுங்க. interhalogen compound சொல்லுங்க come on. interhalogen compounds na அதுல அந்த காம்பவுண்ட்ல ஹாலஜன் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ஹாலஜன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். சோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் interhalogen compounds. சோ AB, சோ சப்போஸ் AB ன்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த AB யும் ஹாலஜனா இருக்கணும், B யும் ஹாலஜனா இருக்கணும். AB3
ஸோ எல்லாமே ஹாலஜனாக இருக்கணும். ஹாலஜன் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதில் CLF இருக்கு, BRF இருக்கு, IF இருக்கு, BRCL இருக்கு, ICL இருக்கு, IBR இருக்கு. அண்ட் இது டிஃப்ரெண்ட் டைப். ஓகே, AB3 மீன்ஸ் 1 single and 3 1 central atom, அதுக்கு 3 halogen different halogens இருக்கும் அதுக்கு bond பண்ணிட்டு. CLF3, BRF3, IF3 and ICL3. and next AB5. okay, so AB5 ல IF5, BRF5. next AB7, அது just one single compound மட்டும்தான் இருக்கு, IF7. okay, IF7. they bond each other. yes, they bond each other. halogens மட்டும்தான் இருக்கும், they bond each other. very good Sarah. so write short note on bleaching action of sulfur dioxide. so sulfur dioxide ஓட bleaching action னா என்ன, அதுல இருக்கிற colored compounds break பண்ண முடியணும். okay, colored compounds break பண்ணி white மாத்தணும், அதுதான் bleaching actions. okay, so இங்க sodium dioxide வாட்டரும் ட்ரீட் பண்ணா அங்கிறது என்ன கிடைக்கும், H2SO4 sulfuric acid. okay, so இங்க ஒரு X colored compounds இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, colored X. so இங்க இருந்து ஹைட்ரஜனும் இங்க ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். okay, so SO2 என்ன வாட்டரும் கம்பைன் பண்ணும்போது H2SO4 ஃபார்ம் ஆகும், அங்க இருந்து ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் அங்க இருக்கிற colored compounds compound என்ன பாண்ட் பண்ணி என்ன H2 ஃபார்ம் ஆகும். X னா halogens இல்ல colored compounds. okay, colored. so in presence of water, sulfur dioxide bleaches colored wool. okay, colored wool, silk, sponges and straws into colorless due to its reducing property. okay, why? because of its reducing property. அங்க ஹைட்ரஜன் வருதுல, so அதனால. so however bleaching product, okay, colorless is allowed to stand in air. it is reoxidized by atmospheric oxygen to original color. so இதென்ன நார்மலி அட்மாஸ்பியர்ல வைக்கும்போது அங்க இருந்து ஆக்சிடேஷன் நடந்து அது கலர் காம்பவுண்டா திருப்பி மாறிடும். ஓகே, so அதுதான். so it's a temporary reaction. okay, so sulfuric acid is dibasic. why? sulfuric acid dibasic தான். why? so sulfuric acid, yes, sulfuric acid is dibasic தான், because என்ன it can replace அங்க இருந்து 2 hydrogen replace பண்ண முடியும். okay, 2 hydrogen replace பண்ண முடியறதுனால என்ன it is dibasic. H2SO4 நான் ஒரு क्वेश्चनல இங்க H2SO4 இருந்ததா? yes, H2SO4 which is dibasic. correct answer H2SO4 தான்டா. dibasic தான கேட்டது. H2SO4, yes, which one is dibasic? H2SO4 தான், because hydrogen 2 hydrogen replace பண்ண முடியும். okay, இந்த acidல 2 hydrogen replace பண்ண முடியும், that's the reason it is dibasic. okay, so yes, it's a mistake. so yes, நான் அது பார்த்த மாதிரி ஆப்ஷன்ல மட்டும் இருந்ததா இல்லனா யாரோ கமெண்ட் போட்டதா எங்கன்னு தெரியல. ஓகே, நான் அது பார்க்கல ப்ராப்பரா. ஓகே, so sulfuric acid என்ன dibasic because அதுக்கு என்ன 2 hydrogen replace பண்ண முடியும் வாட்டர்ல dissolve பண்ணும்போது. so yes, next give a reason to support that sulfuric acid is dehydrating agent. yes, dehydrating agent சிம்பிளா சொல்லலாம். சுகர்ல என்ன H2SO4 போடும்போது ஊத்தும்போது என்ன ஆகும், அது black color ஆகும். சுகர்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி வாட்டரா அங்க இருந்து எலிமினேட் ஆயிடும்ல. சோ அது மாதிரி சூக்ரோஸ் இருக்கு. சோ சூக்ரோஸ் சேம் C6H22O11, C6 இல்ல C12 H22O11. சோ H2SO4 ஊத்தும்போது இங்க என்ன ஆகுது, இங்க கார்பன் மட்டும் தான் மிச்சம் வருது. சோ பாக்கி எல்லாமே H2SO4 11H2OI வருது. வாட்டர் இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. ஓகே, டீஹைட்ரேஷன், ஓகே, டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. ஹைட்ரேட்டிங் ஏஜெண்டா ஆக்ட் பண்றாங்க. ஓகே, இங்க இருந்து
வாட்டரை absorb பண்றாங்க. ஓகே, வாட்டரை absorb பண்றாங்க. கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா இங்க இருக்கிற வாட்டரை absorb பண்ணிட்டு என்ன, சப்போஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா இருக்கலாம். ஸோ அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் என்ன வாட்டர் ஃபார்முலேக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், give the preparation of phosphine by using caustic soda. ஸோ phosphine இருந்து எப்படி preparation of phosphine, caustic soda இருந்து phosphine prepare பண்ணணும். caustic soda னா என்ன? ஸோ caustic soda னா so phosphine. So என்ன, phosphine is prepared by heating phosphonium iodide with caustic soda. So phosphonium iodide caustic soda என்ன ஹீட் பண்ணா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? phosphine கிடைக்கும். phosphine என்ன? pH3. ஓகே, so அங்க இருந்து சிம்பிளா pH3 கிடைக்கும். so using caustic soda. so இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, how bleaching powder is prepared. ஓகே, ஸோ எப்படி ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடில் குளோரின் பாஸ் பண்ணா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? சிம்பிளா ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடில் குளோரின் கேஸ் பாஸ் பண்ணா போதும், அங்க இருந்து சிம்பிளா என்ன கிடைக்கும்? ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். CaOCl. ஓகே, ஸோ ரைட் a short note on Holmes signal. Okay, Holmes signal already சொல்லியிருக்கு and it is a repeated question தான். இது ஒரு repeated question தான். So next என்ன 5 mark question. Okay, next என்ன 5 mark question தான் வருது. Okay, 5 mark question பார்க்கலாம். How chlorine is manufactured by Decon's process. Okay, Decon processல இருந்து chlorine எப்படி manufacture பண்ண முடியும்? So simple, எப்படி HCl எடுக்கலாம். Okay, HCl எடுத்து ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 400 டிகிரி செல்சியஸ் ட்ரீட் பண்ணா. ஓகே, ஹீட் பண்ணா அங்க இருந்து இந்த ஹைட்ரஜனும் என்ன ஆக்சிஜனும் வாட்டரா மாறிடும். என்ன மிச்சம் என்ன கிடைக்கும்? குளோரின் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்ன Decon process. ஓகே, அதுதான் என்ன Decon's process. ஓகே, so it is a process of mixture of air and hydrochloric acid is passed up a chamber. Okay, chamber containing shells. அப்போ இது நார்மலா கம்பைன் பண்ணி ரியாக்ஷன் நடக்காது. ஒரு சேம்பர் எடுக்கணும். ஸோ இந்த சேம்பர்ல எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கணும். ஸோ ஷெல்ஸ் இங்க என்ன இருக்கணும்? பியூமிக் ஸ்டான்ஸ் இருக்கணும். ஓகே, பியூமிக் ஸ்டான்ஸ்ல என்ன சோப் பண்ணி இருக்கணும்? குப்ரஸ் குளோரைடு. ஓகே, இங்க இந்த ஷெல்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு? பியூமிக். இங்க ஸோ இது ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சேம்பர் இருக்கணும். இதில் ஷெல்ஸ் இருக்கணும். ஸோ ஷெல்ஸில் என்ன இருக்கணும்? பியூமிக் ஸ்டான்ஸ் இருக்கணும். ஸோ பியூமிக் ஸ்டான்ஸ் இஸ் கோட்டட் வித் குப்ரஸ் குளோரைட். ஸோ குப்ரஸ் குளோரைட் கோட் பண்ணி இருக்கணும். அண்ட் அப்போ என்ன, ஒரு ஹாட் ஏர் அபவுட் 723 Kelvin are passed through the jacket through the surrounded the chamber. Okay, so almost in the surrounded chamber la almost 723 Kelvin temperature இருக்கணும். ஓகே, பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்ன HCl பாஸ் பண்ணும்போது இதில் HCl இதில் பாஸ் பண்ணும்போது HCl வேறு கலரில் இருக்கலாம். HCl ஸோ இதில் HCl பாஸ் பண்ணும்போது என்ன இங்கிருந்து கிடைக்கிறது லாஸ்ட் என்ன குளோரின் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் என்ன குளோரின் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் Decon's process. கிளியர் ஆயிடுச்சா? Decon process என்ன குளோரினோட ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ மென்ஷன் 2 uses of chlorine. குளோரினோட ஏதாச்சும் 2 uses. ஸோ நார்மலி குளோரின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வாட்டர் பியூரிஃபிகேஷன் இருக்குல்ல, வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு
chlorine தான் யூஸ் பண்றாங்க. Okay, water purification. Caustic soda is another. Yes. So அப்படிதான் கேக்கும். sodium hydroxide னு கேட்காது, அவங்க caustic soda னு தான் கேட்பாங்க. Okay, so அது பார்த்து பண்ணனும். Okay, yes, another name. So mention any two uses of chlorine. So normally water drinking process and bleaching kaga. Okay, bleaching of cotton textiles la, paper la, rayons la, pinna and extraction of gold and platinum thoda extraction process liyum enna use பண்றாங்க, chlorine use பண்றாங்க. Okay, so next write the preparation of bleaching powder. Already சொல்லியாச்சு. Give the uses of helium. இதுவும் already சொல்லியாச்சு. நாம இது ரெண்டுமே repeated question 5 mark question தான். Okay, so repeated question தான் 5 mark question தான். Yes, அப்போ நான் successfully என்ன P block elements 2 முடிச்சிட்டேன். Okay, P block element 2 முடிச்சிட்டேன். Okay டா, clear இல்ல சாரா? Clear இல்ல சாரா? So then we are moving to next chapter, solid state. Okay, solid state start பண்ணலாமா? So solid state ல கொஞ்சம் equations எல்லாம் இருக்கு. So first, so solids different classify பண்ணிருக்கு. இதுல மெயினா crystalline solid and amorphous solid. So இந்த crystalline solid again என்ன ionic crystal, covalent crystal, molecular crystal, metallic crystal, atomic crystal different type of இந்த crystalline solids classify பண்ணிருக்கு. amorphous solids தான். So actually classify பண்ணிருக்கு, உங்களுக்கு அவ்வளவு இல்ல. Okay, so amorphous solidல இருந்து அவ்வளவு இல்ல. So next என்ன, next unit cell. Okay, second, yes, classification. அதுக்கு அப்புறம் primitive and non-primitive unit cell. Okay, so different type of unit cells இருக்கு. So primitive unit cell இருக்கு, non-primitive unit cells இருக்கு. Next BCC simple cubic cell இருக்கு and BCC base, FCC and BCC இருக்கு. So இதோட structure of unit cell, coordination number and number of atoms in each unit cell. எவ்வளோ unit cellல எவ்வளோ atoms இருக்கு, so corners level எவ்வளோ atoms இருக்கு, centerல எவ்வளோ atoms இருக்கு, faceல எவ்வளோ atoms இருக்கு, so total பார்த்தா எவ்வளோ atoms ஒரு cubeல இருக்கு. So next Bragg's equation 2d sin theta equal to n lambda. So calculation, இதுல இருந்து calculation, density calculate பண்ணனும். density equal to nm divided by a cube n. n means Avogadro number. Okay, so next packing efficiency. So simple cubic cell la 52.38%, BCC la 68%, FCC la 78%. So next radius ratio, that is RC plus by RA minus. Okay, so அதுக்கப்புறம் imperfection in solids la different type of imperfections இருக்கு. So point defects இருக்கு, line defect இருக்கு, interstitial defect இருக்கு, volume defects இருக்கு. point defect ல stoichiometric defect இருக்கு and non stoichiometric இருக்கு, impurity defect இருக்கு. So different type of defects இருக்கு. Okay, then we can do one question பண்ணலாமா? Okay, yes, எல்லாரும் ரெடியா? question பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா? Yes Sarah, clear ma'am, clear. Hey Juno, after a long time I'm seeing you. Juno classல ப்ராப்பரா வரல, this is very bad Juno. Junho, yes Junho, so classல ப்ராப்பரா வரணும். Okay, so first question, potassium has a BCC. Okay, BCC body centric. Okay, body center cubic cell. Structure with nearest neighbor distance is 4.52 Armstrong. Its atomic weight is 39.
its density will be option A 915 kilogram meter cube and 2142, and option C is 452,390 kilogram meter cube. Okay, so நீங்க ப்ராப்பரா ஒரு 5 minutes இது பண்றதுக்கு கொடுக்கிறேன். 5 minutes இல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு equation எல்லாம் ஆல்ரெடி தெரியும்ல. ஹலோ மேடம். எஸ். ஸோ சொல்லுங்க, come on. எஸ். ஸோ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணனும்? டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கு ஆல்ரெடி நாம ஒரு ஈக்குவேஷன் பார்த்ததுல. டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கு nm by a cube na. ஓகே, ஸோ சேம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். density is equal to nm by a cube na. so na small letter a இல்ல, capital letter a. okay, so இதுல இருந்து ஆல்ரெடி distance அவங்க தந்திருக்குல்ல, distance nearest distance இருக்கு. so distance எப்படி எழுதலாம்? distance normally distance 2r அப்படி எடுத்துக்கலாம்ல. so சிம்பிளா 2r ன்னு எடுத்துக்கலாம். 2r. okay, so distance 2r தான் எடுக்க முடியும் BCC. so 2r ஓட வேல்யூ என்ன? distance ஓட வேல்யூ will be 4.52. okay, that is equal to என்ன? 4.52. so அதுக்கப்புறம் என்ன? இந்த equation டைரக்டா பண்ணலாம்ல. so a க்கு ஒரு equation இருக்குல்ல, a ஓட equation distance ஓட equation என்ன? 4r divided by 4r divided by root 3. 4r divided by root 3. so 4r means இது 2r ஓட வேல்யூ தெரியும். அப்போ 2 பண்ண போதும்ல. 2 into 2r ஓட வேல்யூ 4.52 divided by root 3. so இங்கிருந்து almost வேல்யூ ஒரு வேல்யூ கிடைக்கும், a ஓட வேல்யூ கிடைக்கும். so நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. say a ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு and n ஓட வேல்யூ என்ன? yes, it's a BCC. so n ஓட வேல்யூ என்ன? n ஓட வேல்யூ is 2. a ஓட வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணனும். a ஓட வேல்யூ இங்க இருந்து கிடைக்கும். a ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. n ஓட வேல்யூ ஆயிடுச்சு and na தெரியும்ல. Avogadro number 6.023 into 10 raised to 023 into 10 raised to minus 23. okay, and next என்ன வேல்யூ வேணும்? m ஓட வேல்யூ. m ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். yes, potassium distance and weight, atomic weight to 39. okay, டைரக்டா 39 கொடுத்திருக்கு. okay, 39 m 39. so நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. first a ஓட வேல்யூ கிடைக்கும். a ஓட வேல்யூ போட்டுட்டு டைரக்ட் அந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. okay, so அப்போ கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். okay, so clear ன்னு நினைக்கிறேன். clear ஆயிடுச்சா ஜூன் ஹோ? yes. so next we can move to next question. solid CO2 is an example of covalent solid, metallic solid, molecular solid, ionic solid. CO2. okay, solid CO2 is an example of. hello. so solid CO2 எப்படி இருக்கும்? normally covalent bond இல்ல, metallic bond இல்ல, metallic solid இல்ல. it will show molecular solid because அங்க என்ன ionic character அவ்வளவு காமிக்காது and metallic covalent character காமிக்காது. so it's a molecular solid. okay, after 2 hours a radioactive substance becomes 1/16th. okay, 1/16th of original amount. then the half life is minute half life calculate பண்ணனும். okay, so இது almost
நீங்க பண்ணா போதும் கால்குலேட் பண்ணா இது ஆல்மோஸ்ட் 30 கிடைக்கும். ஓகே, ஸோ half life கால்குலேட் பண்ணா போதும். half life ஓட ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, the crystal will be metal deficiency defect is okay. The crystal with the metal deficiency defect, okay, that is FeO, KCl, ZnO, NaCl, FeO தான் metal deficiency defect இருக்குது FeO க்கு தான். Okay, then we can move to next question. Define unit cell. இது என்ன 2 mark question தான். ஓகே, இது என்ன 2 mark question தான். என்ன யூனிட் செல்னா, யூனிட் செல்னா என்ன சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க சொல்லிக்கோங்க. So யூனிட் செல்னா என்ன? ஸோ ஒரு கிறிஸ்டலைன் சாலிட் இருக்கும்ல, ஸோ இதில் ஆட்டம்ஸ் இருக்கலாம், அயன்ஸ் இருக்கலாம், மாலிக்யூல்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதோட அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கும். ஓகே, எந்தெந்த மாலிக்யூல்ஸ்க்கு இல்லைன்னா ஆட்டம்ஸ்க்கு அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் இருக்கும். ஸோ அது எப்படி 3Dல ப்ராப்பரா அந்த பேட்டர்ன், ஓகே, அந்த 3Dல ப்ராப்பரா அது அந்த அரேஞ்ச்மெண்ட், ஓகே, இந்த 3D அரேஞ்ச்மெண்ட் தான் ஆக்சுவலி என்ன யூனிட் செல் தான். கிறிஸ்டலைன் சாலிடோட என்ன அதோட ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அந்த ஆட்டம்ஸ் இல்லைன்னா அயன்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸோட ப்ராப்பர் ஓரியன்டேஷன், எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த ஆட்டம்ஸ் இருக்கு, மாலிக்யூல்ஸ் இருக்கு, ஸோ அதோட ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, 3 டைமென்ஷனல் பேட்டர்ன் தான் அதோட 3 டைமென்ஷனல் 3D பேட்டர்ன். ஓகே, ஸ்பேஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்போ அந்த பேட்டர்ன். ஓகே, ஸோ the regular arrangement of these species throughout the crystal is called crystal lattice. ஸோ இதோட ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை எப்படி சொல்லலாம்? கிறிஸ்டல் லாட்டிஸ்னு சொல்லலாம். ஓகே, பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ப்ராப்பரா ரிப்பீட் பண்ணி இப்படி ஸ்ட்ரக்சர் போகும்ல, ஸோ இந்த ப்ராப்பர் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் யூனிட் தான் என்ன யூனிட் செல். ஸோ அதுல ஒன்னு யூனிட் செல். ஓகே, அதுல இருக்கிற ஒன்னு தான் யூனிட் செல். கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் கால்ட் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் ஃப்ராக்ஷன்? ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சினா நார்மலி கிளியர் தானே? இதெல்லாம் ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் இருக்கும்ல, ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லைன்னா அயன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, கார்னர்ல இருக்கலாம், பாடி சென்டர்ல இருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்ல இருக்கலாம். ஸோ இந்த கியூப்ல எவ்வளோ ஸ்பேஸ்ல, ஓகே, எவ்வளோ ஸ்பேஸ்ல இந்த மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் இல்லைன்னா அயன்ஸ் ஒக்கிபை பண்ணி இருக்கு, அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. கிளியர் ஆயிடுச்சா? ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சின்னா அந்த கியூப்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா அயன்ஸ் ஒக்கிபை பண்ணி இருக்கு, அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ there is some free space between spheres of a single layer and the sphere of successive layer. So successive layerum என்ன single layerum இருக்கிற ஒரு there is a space. Okay, so the percentage of total volume occupied by this constituent spheres. So ஒரு particular sphere என்ன occupy பண்ணி இருக்கிற, so இதுல எவ்வளோ percentage, இந்த கியூப்ல எவ்வளோ percentage அந்த molecules இல்லனா constituent particle னு சொல்லலாம். ஓகே, அந்த constituent particle occupy பண்ணி இருக்கு. so அந்த percentage தான் என்ன packing efficiency இல்லனா fraction. so இதுக்கு ஒரு equation இருக்கு, packing fraction efficiency இல்லனா packing fraction is equal to total volume occupied by the sphere in a unit cell divided by volume of the unit cell divided by 100, sorry, into 100. okay, so அதுதான் என்ன packing efficiency இல்லனா packing fraction. clear ஆயிடுச்சா? okay,
So distinguish between isotropy and anisotropy in solids. So now already சொல்லிருக்கேன், mainly solids two type classify பண்ணிருக்கேன், isotropy and anisotropy. So isotropy differentiate பண்ணனும்னா already நான் சொல்லிருக்கேன், அதுவும் சொல்லிருக்கேன். differentiate னா எப்படி பண்ணனும்? differentiate na column. Okay, so proper column varinga. Okay, so isotropy first column, second column anisotropy varinga. Proper point எழுதுங்க. இது என்ன 3 marks question. So 4 point இல்லனா 3 point போதும். Okay, 3 point is more than enough. Okay, so if you want you can write 4 point. Okay, so okay, so இதோட answer isotropy means uniformity in all direction. So isotropy பார்த்தா யூனிஃபார்மா இருக்கும், எல்லா டைரக்ஷன்லயும் யூனிஃபார்மா இருக்கும். Okay, so in solid state isotropy means having identical value. Okay, எல்லாமே physical values எல்லாமே identical இருக்கும். So suppose என்னோட form, yes Nikilan, hello Nikilan. So இங்க பார்த்தா இங்க இருந்து பார்த்தாலும் இங்க இருந்து பார்த்தாலும் இங்க இருந்து பார்த்தாலும் இங்க இருந்து பார்த்தாலும் எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் hi Nikilan எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் என்ன அதோட physical properties such as refractive index and electrical conductivity, thermal conductivity, different physical properties எல்லாமே எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலா இருக்கும். ஓகே, having identical, ரெண்டு கலருமே சேம் ஆயிடுச்சு. having identical values of physical properties such as refractive index, thermal property and physical like temperature, conductivity, okay, electrical conductivity, heat conductivity, adellame same ah irukum. So in all direction, whereas anisotropy na eppadi irukum? So which is depend on direction, different direction depend பண்ணிட்டு தான் anisotropy la irukum. Okay, anisotropy la it depends direction. So crystalline solids are anisotropic and they have shown different value of physical property. So different direction la different values தான் இருக்கும். எதுக்கு? Anisotropic solids. Okay, then next clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். yes Nikilan, clear ஆயிடுச்சா Nikilan? Then write short note on Frenkel defect. yes, short key defect இருக்கு, Frenkel defect இருக்கு. என்ன Frenkel defect னா Frenkel defect rise to due to dislocation of ions from its crystal lattice. Just அதோட ப்ராப்பர் அதுக்கு என்ன அனியான் கேட்டையான் ப்ராப்பர் லொகேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த லொகேஷன்ல இருந்து என்ன டீவியேஷன், டிஸ்லொகேஷன் மட்டும்தான் நடக்குது. ஓகே, டிஸ்லொகேஷன். ஓகே, டிஸ்லொகேஷன். So dislocation of ions from crystal lattice la irundhu and ion oda dislocation. The ion which is missing from lattice point occupies an interstitial position. Interstitial position na ipdi irukumla. So inga ஒரு proper position irukum. So அந்த position la poi and the same atom color change பண்ண வேண்டாம். So same atom and the interstitial point la poi இங்க இருந்து போய் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இங்க இருந்து போயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சோ இங்க இருந்து போயிருக்கு, அது ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பாயிண்ட்ல போய் என்ன வேற ஒரு லொகேஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. சோ that is என்ன this is missing from lattice point occupy an interstitial point. ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல போய் அந்த அயன் occupy பண்ணிடுவேன். This defect is showing ionic solid which is cation and anion differ in size. So இது கேட்டியோனா இருக்கலாம், ஆனியோனா இருக்கலாம், அது ஏதா வேணாலும் இருக்கலாம். This defect does not affect density of crystal. Crystal ஓட density effect பண்ணாது. Because suppose 10 cations and 10 anions இருந்தா இந்த கிறிஸ்டல்ல 10 cations and 10 anions லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். பட் அதோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. ஓகே, cations இல்லனா anionsோட அதோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். Okay, for example AgBr, in this case small Ag ion leaves its normal sites and occupy an interstitial space. So AgBr la irundhu Ag plus ion and the proper space la irundhu வேற ஒரு space la போய் occupy பண்ணிருக்கு, அவ்வளவுதான். Okay, okay, then we can move to next question. எல்லாமே simple. Okay, write the classification of point defect.
Okay, normally point defect actually three type of classify பண்ணிருக்கு. One is stoichiometric defect, another one is non-stoichiometric defect, and another one is impurity defect. And the stoichiometric defect is again classified into two types. One is Schottky defect and Frenkel defect. Non-stoichiometric defect is classified into two types: metal excess defect and metal deficiency defect. Impurity defect classification only. Okay, so this is the classification. Okay, so இது actually 3 mark question. 3 mark questions க்கு இது போதும். And இது எல்லாமே explain பண்ணனும்னா ரொம்ப டைம் எடுக்கும். Okay, 3 mark இது போதும். Okay, so இல்லனா உங்களுக்கு என்னன்னா point defect explain பண்ணலாம். Okay, என்ன point defect, so என்ன Schottky defect, என்ன stoichiometric defect, என்ன non-stoichiometric defect, என்ன impurity defect, அது மட்டும் just one wordல explain பண்ணலாம். Explain Schottky defect. Okay, Schottky defect explain. Hi Sanjay. Hello Sanjay. So explain Schottky defect. Then Schottky defect already Frenkel defect சொல்லிருக்கு. So Schottky defect arise due to missing equal number of cation and equal number of anion அங்கிறது மிஸ் ஆகும். So நீங்க நினைச்சு பாருங்க, இங்க cationஸும் anionsும் இருக்கு. So 10 cationஸும் 10 anionsும் இந்த இதுல சப்போஸ் இதுல 10 cations இருந்தது, 10 anions இருந்தது. So இதுல இருந்து இங்க வரும்போது மிஸ் ஆகும் ஈக்குவல் நம்பர் 8 cations 8 anions, 2 cations and 2 anions, equal number of cations and equal number of anions மிஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன, அதுதான் Schottky defect. Frenkelனா என்ன, சேம் cation இல்லனா anion என்ன அதோட டிஸ்லொகேஷன் சொல்லலாம். சோ அதோட ப்ராப்பர் லொகேஷன்ல இருந்து வேற ஒரு லொகேஷன்ல வந்திருக்கு. ஓகே ஓகே கிளியர்னு நினைக்கிறேன். சோ இங்க என்ன, this effect does not change the stoichiometry of crystal. Yes, இங்க stoichiometry change ஆகாது. An ionic solid in which cation and anion are almost of similar size show Schottky defect. For example, NaCl, presence of large number of Schottky defect in crystal lower its density. Okay, so lots of cations, lots of anions. So like ஒரு 10 ல இருந்து ஒரு 5 cations 5 anions போயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ obviously அதோட density decrease ஆயிடும். Okay, so இதுல density decrease ஆகும். Difference between crystal and amorphous solid. Okay, so நீங்க ப்ராப்பரா இது மாதிரி பண்ணணும். ஓகே, ப்ராப்பரா இது மாதிரி என்ன crystalline solid என்ன amorphous solidன்னு லைன் போட்டு இப்படி காலம் வரைஞ்சு பாயிண்ட்ஸ், நீங்க இது மாதிரி நம்பர் கூட போடணும்னு இல்ல, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு எதனாலும் போதும். ஓகே, so crystalline solidனா it is long range orderly arrangement, long range orderly arrangement da, and amorphous is short range orderly arrangement da. So இதுக்கு crystalline solid க்கு ஒரு proper shape இருக்கும், but amorphous solid க்கு ஒரு proper shape இருக்காது, that is irregular shape தான் இருக்கும். Okay, next என்ன, generally crystalline solids are anisotropic in nature. நேச்சர்ல எப்படி இருக்கணும், anisotropic. இது அப்ப எப்படி இருக்கும், isotropic. ஓகே, ஐசோட்ரோபிக் லைக் எப்படி இருக்கும், லிக்விட் மாதிரி, எல்லாருமே ஈக்குவல், எல்லா சைடுமே ஈக்குவல் மாதிரி. ஓகே, they are true solid. என்ன crystalline solid இது, பட் amorphous solidனா pseudo solid. ஓகே, pseudo solidனா it's look like solid, but என்ன solid completely solid ஆன்னு கேட்டா solidனு சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் pseudo solidக்கு எக்ஸாம்பிள் தான் glass. glass உங்களுக்கு தெரியுமா, glass actually solid state, but actually அது liquid, அது flow பண்ணிட்டே இருக்கு. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஓகே glass solid தான், flow பண்றதுக்கு தெரியலல, பட் அது என்ன flow பண்ணிட்டே இருக்கு. so glass actually amorphous solid தான். so defined heat, okay, crystalline solid இருக்கு have a definite heat of fusion இருக்கு, but heat of fusion இங்க indefinite, it's not definite, it's indefinite. okay, so crystalline solid they have proper sharp melting point இருக்கும், ஆனா amorphous solidல ஒரு range of melting point தான் இருக்கும்.
and இதுக்கு crystalline க்கு example NaCl diamond எல்லாமே, amorphous solid க்கு example rubber plastic glass எல்லாமே amorphous solid க்கு example. okay, so இப்படி எழுதணும். okay, so differentiate பண்ணா சொன்னா இப்படி தான் எழுதணும். calculate the percentage efficiency of packing BCC crystal. இது ப்ராப்பரா கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கு. ஓகே, கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கு இது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு. ஸோ ஜஸ்ட் நீங்க அதை போய் பாருங்க. ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட் சாப்டர்ல இது ப்ராப்பரா சொல்லி கொடுத்திருக்கு. ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. ஓகே, அண்ட் calculate the percentage efficiency of packing efficiency of packing in case of simple cubic cell. இது ஆல்ரெடி அங்க சொல்லி கொடுத்திருக்கு. ஸோ நீங்க அது போய் பாருங்க. ஓகே, அந்த கிளாஸ்ல எல்லாமே 1 by 1 டீட்டெயிலா அதுல கிளாஸ்ல இருக்கு. ஸோ நீங்க போய் கிளாஸ் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். என்னடா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்? அந்த நேம்லயே இருக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு. ஸோ அங்க என்ன நம்பர் ஆஃப் anions இல்லனா like compared to anions. So it is arise due to the presence of more number of metal ions so as occupied into anions. So more number of ions இருக்கணும். okay, so excess na ஜாஸ்தியா இருக்கணும். so excess na இங்க என்ன more number of ions இருக்கும். so alkali metal halides NaCl க்கு KCl க்கு have this type of defects பார்க்க முடியும். and the electrical neutrality of crystal can be maintained by presence of anion vacancies equal to excess metal ion in presence of extra cation and electron present in interstitial position. இது என்னன்னா actually இங்க excess metal இருக்கும்ல. so electron neutrality, positive charge equal இருக்கணும், negative charge equal இருக்கணும். அப்பதான் electrical neutrality இருக்கும்ல. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இங்கே வேற ஏதாச்சும் இந்த இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல வேற எலக்ட்ரான்ஸ், ஓகே, எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டியான்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அந்த பொசிஷன்ல வரும். ஓகே, ஸோ அனியான் போனா அந்த பொசிஷன் சாரி. ஸோ அந்த பொசிஷன்ல வேற யாரு, பிகாஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக அங்க யாராச்சும் வரும். ஓகே, மேபி எலக்ட்ரானா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் கேட்டியான்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். என்ன டெஃபிஷியன்சி? டெஃபிஷியன்சினா கம்மி தான். ஓகே, ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த presence of less number of cation than anion. anion compare பண்ணும்போது cation ஓட நம்பர் கம்மியா இருக்கும். ஓகே, சோ அங்க anion என்ன ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, so this defect is observed crystal which cation having variable oxidation state. normally variable oxidation state இருக்கிற cationக்கு தான் இந்த defect show பண்ணுவேன். next, yes, chemical kinetics. okay, next solid state successfully முடிச்சிட்டேன். so next we are moving to chemical kinetics. okay, chemical kinetics பார்க்கலாம். so chemical kinetics ல rate of reaction, okay, அதோட units ரொம்ப important. rate law and rate constant important. molecularity, molecularity order of reaction, என்ன molecularity என்ன order of reaction அது ரொம்ப important. and integrated rate laws. okay, integrated rate equation ரொம்ப 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 important. okay, so அதுலயும் first order reaction zero order reaction இருக்கு. so first order reaction ஓட equation தான் இது, zero order reaction ஓட equation தான் இது. so இதுக்கு example first order reaction ஓட example தான், example of first order reaction is and pseudo first order reaction. அதுவும் ரொம்ப important. okay, examples ரொம்ப important. and next is zero order ல example of zero order reaction, அதுவும் important. next அதுக்கப்புறம் fifth point, half life period of reaction. first order audio and zeroth order audio half life reaction important. okay, and next collision theory, Arrhenius equation, and அந்த equationல எல்லா termsம் ரொம்ப important.
Next factors affecting reaction rate. Presence of catalyst la enna reaction rate eppadi maarum change agum adu romba important. Okay, idha in the chapter la important points. So start pannalama. Okay, start pannalam. If the initial concentration of the reactant is doubled, okay, initial concentration double aichu, so the time of half reaction is also double. Then the order of reaction 0, 1, fraction, none. So solunga, what is the correct answer? So yarachu iruka chat la? Come on students, solunga, what is the correct answer? Sanjay, Nikhilan, first, if the initial concentration of the reaction is doubled, then the time of half reaction is also doubled. Then the order of reaction. So solunga. So that is correct answer is option A. Okay, zero order da, because adu enna reason? Zero order ku eppadi irukum? It is directly proportional to initial concentration. Okay, it is directly proportional to initial concentration. So order of reaction inga enna directly proportional to zeroth order la appadi da irukku. So that is directly proportional to initial concentration. So inga enna sollirukku? Initial concentration dhaan sollirukku. So appo enna correct answer? Appo correct answer 0 da. Okay, so then we can move to second question. For the reaction 2A plus B plus giving 3C plus D, which of the following does not express the reaction rate? Okay, D odadu idu, D odadu idu. Okay, correct. A odadu minus vandirukku because anga reactant side la da irukku. C odadu yes, C3. Okay, C odadu minus vandirukku. Okay, correct reaction. Idu incorrect ah. Okay, so correct answer enna? C dhaan correct answer. C dhaan correct answer because inga minus vandirukla. So minus enga varanum? Reactant side la mattum dhaan minus varum, product side la minus varadu. So incorrect answer enna? C dhaan incorrect expression. So correct answer enna? Option C. Then we can move to next question. Give 2 example of zero order reaction. So photochemical reactions, decomposition of N2O, okay, and on the presence of platinum surface, okay, and next iodination of acetone in acid medium is zero order with respect to iodine. Okay, so இது important. Okay, zero order reaction ஓட examples ரொம்ப important. So நீங்க அது படிச்சே ஆகணும். Okay, write any 2 example for first order reaction. ஏதாச்சும் decomposition of dinitrogen pentoxide and decomposition of sulfide fluoride and decomposition of hydrogen peroxide in aqueous solution, isomerization of cyclopropene. Okay, இது எல்லாமே first order ஓட example. Okay, first order ஓட example, zeroth order ஓட example ரொம்ப important. Example pseudo first order reaction with example. Okay, so kinetic study of higher order reaction is difficult to follow. For example, in a study of a second order reaction, normally okay, explain pseudo first order reaction. Okay, so higher order reaction order studies ரொம்ப difficult. Okay, so kinetic study of higher order reaction like second order, third order அப்படி வர்ற reactions ஓட ரொம்ப difficult இருக்கும். So அப்போ generally okay, ஒரு second order reaction involving 2 different reactants. So என்ன second orderல 2 different reactants இருக்கும். This simultaneous measurement change in the concentration of both the reactants is very difficult. So ரெண்டு reactants இருக்கும்ல, அப்ப simultaneous அது calculate பண்றதுக்கு கொஞ்சம் difficult இருக்கும். Okay, so அங்கதான் இந்த difficulty overcome பண்றதுக்காக தான் என்ன pseudo order reaction வந்தது. Okay, so a second order reaction can be altered to the first order reaction. அது change பண்ணி
first order convert பண்ணலாம். Okay, by taking one of the reactant in large excess. Okay, one reactant in a excess amount எடுக்கணும். Okay, excess amount எடுக்கணும். Such reaction are called pseudo first order reaction. Clear ஆயிடுச்சா? So second orderல two reactants இருக்கும். So இந்த simultaneous இதோட concentration calculate பண்றதுக்கு measure பண்றதுக்கு ரொம்ப difficult இருக்கும். So அதுக்காக என்ன பண்ணிருக்குன்னா இத first order reaction convert பண்ணிருக்கு. எப்படின்னா ஏதாச்சும் one reactant ஓட concentration increase பண்ணணும். So அப்ப என்ன அது மாதிரி இருக்கிற reactions தான் pseudo order reaction. So அதுக்கு example தான் acid hydrolysis of ester. So இதோட reaction. So இங்க என்ன இதோட concentration increase ஆயிடுச்சு. Okay, so அப்படி எழுதலாம். clearல? Okay, derive integrated rate law for a zero order reaction A giving B product. இது already சொல்லி இருக்கு, ப்ராப்பரா கிளாஸ்ல சொல்லி இருக்கு. ஸோ நீங்க இது ஜஸ்ட் நோட் பண்ணாலே போதும். ஓகே, நீங்க பாருங்க, போய் கிளாஸ்ல பாருங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி இருக்கு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி இருக்கு. ஸோ அதே பார்த்து படிங்க. ஓகே, அதே பார்த்து படிங்க. ஸோ கிளியர் ஆயிடுச்சுல? ஸோ நான் இங்க அதோட ஐக்கன் வைக்கிறேன். ஓகே, ஸோ டைம். ஓகே, ஸோ அது பார்த்து படிச்சா போதும். ஓகே, அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அது ப்ராப்பரா நீங்க ரீட் பண்ணி. ஓகே, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ என்ன rate of a reaction, என்ன rate constant of a reaction. ஸோ அதோட டிஃபரன்சியேஷன். ஸோ அதுவும் ப்ராப்பரா நீங்க டிஃபரன்சியேஷன்னா டிஸ்டிங்கிஷ் இல்லைன்னா டிஃபரன்சியேட். டிஸ்டிங்கிஷ்னு சொன்னாலும் நீங்க என்ன காலமா எழுதலாம். ஓகே, டிஸ்டிங்கிஷ்னு சொன்னாலும் இது மாதிரி காலமா எழுதலாம். சப்போஸ் இல்ல என்ன டிஃபரன்ஷியேட்னு சொன்னாலும் இந்த மாதிரி கோலமா எழுதலாம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? இட் ரெப்ரசென்ட் த ஸ்பீடு. ரேட்னா என்ன? ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? இட்ஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், கே தானே. ஸோ என்ன rate of reaction na, it is measured as decrease in the concentration of the reactant and increase in the concentration of product. Product enna increase agum, reactant enna kammi agum. Inga rate constant is equal to the rate of reaction when the concentration of each of the reactant is unity la irundha the constant ah irukum. So rate of reaction, it depend upon initial concentration of reactant, rate of reaction. So rate constant does not depend the initial concentration of reactant. The initial concentration depend panna maata. Okay, depend panna maata. So next, differentiate order of reaction and molecularity of reaction. So idu ena differentiate vandirukku. So column ena potu பாருங்க. ஸோ ஆர்டர்னா என்ன? இட் இஸ் த சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே இருக்கும்ல பவர் 2, 3. ஸோ அதுதான் என்ன ஆர்டர்னா. மாலிகுலாரிட்டின்னா என்ன? இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷிஸ். ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன்ல எவ்வளோ ரியாக்டன்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு அதோட நம்பர் தான் என்ன மாலிகுலாரிட்டினா. ஸோ ஆர்டர்னா என்ன? இட் கேன் பி 0. ஆர்டர் கேன் பி 0. ஓகே, பட் என்ன மாலிகுலாரிட்டி 0 ஆக மாட்டேன். ஓகே, இட் ஷுட் பி அ வால் நம்பர். ஓகே, இது 0 ஆகலாம், ஃப்ராக்ஷன் வரலாம், இல்லைன்னா இன்டிஜர்ஸ் வரலாம். ஓகே, பட் மாலிகுலாரிட்டி எப்பவுமே என்ன? வால் நம்பரா இருக்கும். இட் கேனாட் பி 0. And order of reaction, it is assigned for a overall reaction. Order of reaction na enna? It's assigned for overall reaction ku da adu varum. Okay, it is assigned for overall reaction. It is assigned for each elementary step. Okay, different elementary steps irukku, maybe 1 step, maybe 2 step. Okay, so and the different elementary steps ku molecularity different ah irukum because reactant பொறுத்த வரைக்கும்ல. So reactant oda sum. Yes, differentiate, define half life of the reaction. Enna half life of the reaction na? So half life of the reaction is defined as the time required to react. ஒரு reactant, okay, start பண்ணும்போது என் கையில 50 கிராம் இருந்தது. ஓகே, ஸோ 50 கிராம், ஓகே 50 கிலோகிராம் இருந்தது. ஓகே, ஸோ defined as the required the reactant concentration
to 1/2 of its initial value. இதோட பகுதினா இது 25 கிராம் ஆகணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் half life time. Okay, half life time na அதோட டைம். Okay, so define half life of reaction. Show that for first order reaction half life is depend upon the initial concentration. Yes, இது நான் ஆல்ரெடி பண்ணிருக்கு. செஷன்ல போய் பார்த்தா உங்களுக்கு அங்க இருந்து இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் அங்க இருந்து கிடைக்கும். ஓகே ஓகே derive integrated rate law. ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட derive rate lawயும் அங்க போட்டுருக்கு, நீங்க போய் பாருங்க. ஓகே எஸ் எஸ் அப்போ கெமிக்கல் கைனடிக்ஸும் முடிச்சிருக்கு. எஸ் ஹாய் ஐஸ்வர்யா, ஹலோ. ஹாய் ஐஷு. எஸ் ஐஷு, ஹாய். ஹாய் வசந்த். எஸ் எஸ் ஆப்வியஸ்லி என்ன ஆனாலும் பிடிஎஃப் இப்போ அனுப்புவேன். ஓகே ஏ வசந்த் இட்ஸ் ஓகே. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல இருந்து செஷன் பாருங்க. ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து செஷன் பாருங்க. ஆல்மோஸ்ட் 5 சாப்டர்ஸ் இன்னைக்கு முடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல நெக்ஸ்ட் செஷன்ல பாக்கி சாப்டர்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட் பிஒய்க்யூஸ். ஓகே கம்ப்ளீட் பிஒய்க்யூஸ் தான். ஸோ இதே ஃபாலோ பண்ணிட்டு போனா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நோ டவுட். ஓகே ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஹாய் ஐஷு அண்ட் வசந்த், ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு 5 சாப்டர் முடிச்சாச்சு. மெட்டலர்ஜி, பி பிளாக் எலிமெண்ட் 1, பி பிளாக் எலிமெண்ட் 2 அண்ட் அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் 5 சாப்டர் இன்னைக்கு முடிச்சாச்சு. வசந்த் ஜாயின் லேட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே செஷன் பாருங்க. ஓகே நோ வரிஸ். So I hope you enjoy this session. Thank you so much.